சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, எதுக்கு நம்ம ஆன்மீகத்தை கத்துக்கணும்? எதுக்கு இந்த மாதிரி சத்சங்கம்லாம் வரணும்? இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்கு, இவ்வளோ பெரிய டவர் இருக்கு, அவ்வளோ பெரிய ட்வின் டவர் இருக்கு, பக்கத்துலேயே புக்கிட் பின்தாங்களா அத்தனை கடைகள் இருக்கு, அத்தனை ஷாப்ஸ் இருக்கு. இந்த பக்கம் டிஎஸ்ஆர் எக்ஸ்சேஞ்ச் போனீங்கன்னா அந்த பக்கம் பூரா காஸ்ட்லி மாடல்ஸாக அடுக்கி வச்சிருக்கிறான். அந்த பக்கம் சிங்கப்பூர் போனீங்கன்னா இன்னும் காஸ்ட்லி. இத்தனை நாடு இருக்கு, இத்தனை லக்ஸரி லைஃப் ஸ்டைல் இருக்கு. ஒய் ஆர் யூ இன் த நீட் ஆஃப் ஆன்மீகம்? ஒய் ஆர் யூ இன் த நீட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி? ஒய் டு யூ நீட் ஸ்பிரிச்சுவாலிட்டி? வாழ்க்கையில் நான் நிம்மதியாக வாழணுங்க அப்படின்னா செத்து போகணும்னு அர்த்தம். என்னங்க சீரியஸாக சொல்றீங்க? அம்மா சத்தியமா செத்து போனா மட்டும்தான் அமைதி கிடைக்கும், அது வரைக்கும் கிடைக்காது. நீங்க என்ன கேட்குறீங்கன்னா மன அமைதி கேட்குறீங்க. மன அமைதினா என்ன அப்படின்னா மனம் ஓடக்கூடாதுன்னு அர்த்தம். மனம் எப்படிங்க இப்போ நீங்க சமாதி பயிற்சிலாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இந்த சாதனா பண்ணி அந்த சாதனா பண்ணி எல்லாம் பண்ணாலும் மனம் நிற்கும், நிற்காமலாம் இருக்காது, நிற்கும். நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு புது கமிட்மெண்ட் இருக்கு, புது ப்ரியாரிட்டி இருக்கு, புது ஆசை வருதுன்னா மறுபடியும் மனம் ஓட ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுவீங்க? இப்போ இத்தனை வருஷம் என்ன உபதேசம் கேட்டீங்க நீங்க? மனதை நிறுத்து, மனதை அடக்கு, மனதை கட்டுப்படுத்து, மனதை அழித்து விடு, மனதை கொன்று விடு. எல்லாம் கரெக்ட் தான். எத்தனை பேர் அதை பண்ணானுங்க? இவ்வளவு தூரம் பேசுற என்னாலேயே முடிய மாட்டேங்குது, இஷ்டத்துக்கு ஓடுது, கொஞ்சம் விட்டா ஓடுது. டே என்னடா, கொஞ்சம் விட்டா இந்த பக்கம் ஓடுது, கொஞ்சம் அசந்தா போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வருது, எங்கெங்கயோ போய் மேய்ஞ்சிட்டு வருது, கொஞ்சம் அசந்தா. அதனாலதான் இவனுக்கு பேர் மானம் கெட்டவன் வச்சிருக்கேன். இவனுக்கு பேர் என்னன்னு வச்சிருக்கேன்? ஏன் மானம் கெட்டவன்னா, முதல்ல தோசை சூப்பரா இருக்கும்மா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தோசை போதும் வச்சிருன்றான். சரி, தோசையை வச்சுட்டா மறுபடியும் நல்லா இருக்கு சாப்பிடுங்கிறான். தோசையே வேணான்னு தூக்கி வீசிட்டா தோசையை வீசுறியே உனக்கு நியாயமா இருக்கான்னு திருப்பி என்னவே கேள்வி கேட்கறான். சரி, புது தோசையாவது போய் சுட்டு நீயே சாப்பிட்டுக்கடான் அப்படின்னா புது தோசையை சுடும் போது மாவு பத்தலைங்கிறான். இப்போ இந்த மனசு என்ன சொல்லுதுன்னா இப்படிதான் குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நான் பேசுனது ஏதாவது புரிஞ்சுதா? தோசை மேட்ரு உங்களுக்கு இப்படித்தான் குழப்புவாங்க. முதல்ல இருக்கும்மா, அப்புறம் இல்லம்மா, அப்புறம் அதுதான் இதும்மா, அப்புறம் இதுதான் அதும்மா, அப்புறம் எதுவுமே இல்லம்மா, இல்ல முதல் இருந்ததுல அதுதான் கரெக்டும்மா. இதுல நீங்க எதை கன்ஃபர்மேஷன் பண்ணுவீங்க? என்னுடைய தப்பான வீடியோ வராத வரைக்கும் மகாவிஷ்ணு மகான். இப்போ நான் ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துருச்சு. இப்போ சொல்லுங்க, என்ன எப்படி பார்ப்பீங்க? வெளிப்படையா பேசுறேன், இதுல என்ன மறைச்சு வச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? எப்படி பார்ப்பீங்க? நல்லா பார்ப்பீங்க. இதே மாதிரி வாய திறந்தா போய் தம்பி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், வா சாதாரண ஆளா தம்பி, என்ன பவர், என்ன ஆட்டிடியூடு. நான் என்ன சொல்றேன்னா நல்லா புரிஞ்சு, உங்க மனம் அவ்வளவுதான் வேலை பார்க்கும். ஒரு தப்பான ஒரு இமேஜை பார்த்துட்டா, இப்ப அந்த பொண்ணுக்கு எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, தெரியுமா தெரியாதா? தெரியாது. இப்ப மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த பொண்ணோட செக்ஸ் வச்சுக்கிற தப்புன்றீங்களா நீங்க? ஐ எம் ஸ்பீக்கிங் வெரி ஃப்ராங்க்லி, ஐ எம் நாட் ஹைடிங் எனிதிங். உன்னை நான் உன் கூட மட்டும்தான் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு நினைச்சா அந்த பொண்ணு கூட நான் க்ளோஸா இருக்கும்போது வேற பொண்ணு கூட போனா இது பாவம். நான் எப்படி வேணா இருப்பேன், எங்க வேணா போவேன், நீ கவனமா இருந்துக்க, பிடிக்கலன்னா போயிரு, ஓகேங்க, எல்லாமே ஓகே தான், கல்யாணம் பண்ணி இப்ப நான் வேற பொண்ணு கூட போனா கர்மா இல்லைன்ற. நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப ஏன்டா இதே ஏன்டா இங்க பேசுறேன்னு கேக்குறீங்களா? வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உடனே சண்டைக்கு போயிடக்கூடாது. இந்த மனம் சமுதாய சட்ட திட்டங்களை வைத்து மட்டும் நல்லது கெட்டதுக்குள்ள சிக்கிக்கிட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, யூ ஆர் இன் டேஞ்சர் ஜோன். ஞானத்தில் இருக்கிறவன் எல்லாத்துக்கும் தெரியும் இங்க எதுவுமே தப்பு இல்லைன்னு. ஆனா எல்லா தப்பும் பண்றானுங்க, ஆனா நேக்கா பண்றானுங்க, தப்பிச்சிடுறானுங்க. ஏன்? கர்மா இல்லாமலும் பண்றாங்க, அந்த பர்சனுக்கு பாதிப்பு இல்லாமலும் பண்றாங்க. வாட் எவர் இட் மே பி, நாட் ஓன்லி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், ஐ மீன் த மணி, ஐ மீன் த ஃபேம், I mean the food, I mean the girls, I mean the boys and every bloody opportunities in this world, which means ஞானம் எதற்கும் கட்டுப்படாதது. ஞானம் ஆனா எதுக்கும் கட்டுப்படாதுன்னு எவன் பேசுறதையும் நான் கேட்க மாட்டேன், சொல்றதையும் கேட்க மாட்டேன், ஜெயிலுக்கு போயிருவீங்க. மனம் எதற்கும் கட்டுப்படாமல் இருக்க வேண்டும். உடல் எங்க இருக்கணும்? உடல் எங்க இருக்கணும்? சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஒரே காரணம் தான். மனிதனுடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் போறதுக்கு முதல் தடையாக இருப்பவள் பெண் மற்றும் ஆண். ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண். ஏன்? காமம் முன்னாடி நிற்கும் போது ஸ்பீடா போக முடியாது உங்களால. தூக்கி வீசிட்டு இந்த செகண்ட் நான் தயார்னா போயிருவீங்க படாருன்னு. விடாது. ஏன் விடாது? அம்மா தடுத்து நிறுத்துவா, புள்ள தடுத்து நிறுத்துவான், கணவன் தடுத்து நிறுத்துவான், மனைவி தடுத்து நிறுத்துவா. ஞானத்துக்கு போறேன், வேகமா போறேன், இறைவான் போனாலும் முடியாது. அப்ப என்னன்னா, உங்கள் மனதை ஆள வேண்டும் என்று நினைத்தவர்கள்
கட்டுப்பாடுகளை போட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் உங்களை லாக் பண்ணிட்டான். இதை ப்ரூவ் பண்ணிடலாமா? நான் சொல்றேன், ஜட்டி போட்டா 12 வருஷத்துல கண்டிப்பா எய்ட்ஸ் வரும்ன்ற. நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா ஜட்டி போட்டா எப்படா எய்ட்ஸ் வரும்? ஜட்டி போடலைன்னா எய்ட்ஸ் வரும்னா ஒரு நியாய தர்மம் இருக்கு. ஜட்டி போட்டா எப்படா நான் வரும்ன்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? சத்தியம் பண்ணி சொல்றேன் வரும். இப்ப நான் ஒரு பொய்யை சொல்லிட்டேன். இப்ப நாளை பின்ன ஜட்டியை பார்க்கும் போதெல்லாம் எய்ட்ஸ் ஞாபகம் வருமா வராதா உங்களுக்கு? ஏன் நான் போடுறேங்க ஜட்டி, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப வெளிப்படையா ரொம்ப கீழ் லெவல்ல இறங்கி ஞானத்தை எனக்கு இப்படியும் பேச தெரியும். ஆகாயம், பஞ்சபூதம், சித்தாகாசம், பராகாசம் இப்படிலாம் பேசாதான் புரியுமா உங்களுக்கு? இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய எதுவுமே உண்மை இல்லை. இது புரியாது இப்ப உங்களுக்கு. ஏன் தங்கம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? அது இருந்தாதான் அடகு வைக்க முடியும், இல்ல விற்க முடியும். நம்மளை கெத்தா பாக்குறானுங்க, மரியாதை கொடுக்குறாங்க. அதனால தானே தங்கத்துக்கு ஆசைப்படுறீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த அறிவு ஓகே, இதை தாண்டின்னு ஒரு அறிவு இருக்கு. அது என்ன அறிவுனா அதான் மெயினான அறிவு. சிற்றறிவு என்ன சொல்லுது? தங்கம் வேணும், அதுதான் கெத்துன்னு சொல்லுது. பேரறிவு என்ன சொல்லுது? அங்க தங்கமே இல்ல, லூசு பயலே, நல்லா பாருன்னு. என்னடா சொல்ற? கண் எதிர்க்க தெரியுது, தொட்டு பார்த்தா ஃபீல் டே இல்ல, அங்க தங்கம் இல்லை, அது தங்கமும் இல்லை, அங்க அப்படி ஒரு கலரும் இல்லை, உனக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை, அங்க நீயே இல்லைன்னு மெய்ஞானம். என்னடா குழப்புற? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மெய்ஞானம் வேணும். நீங்க பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க பார்த்த பொருள் விலங்கினம், உயிரினம். இனிமேல் நீங்க பார்க்க போற பொருள் விலங்கினம், உயிரினம் அத்தனையும் மாயை, அத்தனையும் பொய். கிறுக்குத்தனமா லூசுத்தனமா அதை அடையிறதுக்காக உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உண்மையை உணர்ந்தவன் அனைவருக்கும் தெரியும், யார் எப்படி வேணாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வதற்கு முழு சுதந்திரம், முழு உரிமை இந்த உலகத்தில் உண்டு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அதை எவனும் சொல்லி தரல, அதனால பயமா இருக்கு அதுக்குள்ள போறதுக்கு. எல்லாத்தையும் மீன் பண்றேன், பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும் சொல்ல, நல்லா புரிஞ்சுங்க. எல்லாத்தையும் மீன் பண்றேன். ஏங்க, நான் பிறந்துட்டேன், நான் சம்பாதிக்கிறேன், இறைவனும் நானும் ஒரு தனி கனெக்ஷன்ல இருக்கிறோம். என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு உரிமை உண்டா இல்லையா? Who are you to stop? இப்படி போகக்கூடாது, இப்படித்தான் போகணும்னு சரியான பதிலா இருந்தா பரவாயில்ல. தப்பான பதில கேட்டு அவன் சொல்ற மாதிரி பாதி வாழ்ந்துட்டீங்க, இவன் சொல்ற மாதிரி பாதி வாழ்ந்துட்டீங்க, அவன் சொல்ற மாதிரி பாதி வாழ்ந்துட்டீங்க, அவன் சொல்ற மாதிரி பாதி வாழ்ந்துட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்ப வாழ போறீங்க? நைட்டு 9:30-10 மணிக்கு நடந்து போய் பானிபூரி கடையில் சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மனசு கேட்குது. எத்தனை நாள் பானிபூரி போய் அப்படி சாப்பிட்டுட்டீங்க? நீங்கள் பானிபூரி சாப்பிட்றக்கே மனசு வர மாட்டேங்குது உங்களுக்கு. அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, கையில் காசு இருக்குது, பானிபூரி கடை இருக்குது, போகிறதுக்கு வெஹிக்கிள் இருக்குது, போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன் மனசு வர மாட்டேங்குது? மனசில் வேற ஏதோ ஓடிட்டு இருக்கு. எங்கேருந்து உங்களுக்கு மன நிம்மதி வரும்? எப்படி வரும்? ஓடும் மனம் நின்றால்தான் நிம்மதி. ஓடுற மனசை அதன் போக்கில் ஓட விட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கனாலும் நிம்மதி. அதாவது அப்படின்னா என்னன்னா, எண்ணங்களை உருவாக்க கூடாது, எண்ணங்களுடன் தடுத்து நிறுத்தி சண்டை போடவும் கூடாது, எண்ணங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ஓடிடவும் கூடாது. எப்படி பாருங்க, எண்ணங்களை நீங்க கிரியேட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, வரக்கூடிய எண்ணங்களை சண்டை போட்டு நிறுத்தக்கூடாது. மூன்றாவது, எந்த ஒரு எண்ணத்தையும் ஃபாலோ போட்டு அது ஒரு கதை சொல்லுச்சுன்னா அப்படியா அப்படின்ட்டு பின்னாடியே போயிடக்கூடாது. தான் ஃபாலோ பண்ணக்கூடாது. இது மூணும் பண்ணலன்னா மனம் என்ன ஆகும்னா, ஒரு எண்ணம் உதயமாகும். அந்த எண்ணம் உதயமானோடனே அதை நீங்கள் கிரியேட் பண்ணல, அதான் தான் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் பின்னாடி ஓட போகிறதில்ல, இப்போ அதை தடுத்து நிறுத்தவும் போகிறதில்ல. ஒரு எண்ணம் உதயமாகுது, உதயமாயிட்டு அதுவே கிராஸ் பண்ணி போயிடும். 2-3 செகண்டில் ஒன்றும் பண்ணலன்னா அதுவே போயிடும். இப்போ பிரச்சனை என்னன்னா, உன் புருஷன் அன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமான்னு ஒரு தாட் வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவன் என்ன பண்ணா உனக்கு என்ன, நீ போ, அப்படியா இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆமாம்ல, என் புருஷன் என்ன பண்ணிட்டான் அன்னைக்கு, அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான், அது கொஞ்சோண்டு நோண்டி விட்டுச்சு, பின்னாடி நீங்கள் எண்ணெயை ஊற்றுனீங்க, இப்போ கொழுந்து விட்டு எரியுது. புருஷன் பண்ணி முடிச்சா 5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் 3 புள்ள பெற்றுட்டீங்க. எத்தனை புள்ள பெற்றுட்டீங்க? 3 புள்ள பெற்றுட்டீங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பஞ்சாயத்து 2 பேர் போய் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. 5 வருஷம் கழிச்சு என் புருஷன் அன்னைக்கு அப்படி பண்ணலாமான்னு உங்கள் மைண்டு ட்விஸ்ட் பண்ணி விடுது. இதை நீங்கள் யோசிச்சிங்களா? அதுவாக வந்துதா?
இது பின்னாடி நீங்க ஏன் ஓடுறீங்க? ஓடுனீங்கன்னா இப்போ குடும்ப நிம்மதி போயிடும். இதுக்கு பேர் தாங்க மனதை கையாளுதல். இப்போ இந்த மனசுனா என்னன்னு உங்களுக்கு தெரியல. மனம் என்றால் என்னவென்று தெரியாத காரணத்தினால் பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவுதான் மேட்ரு. இப்ப மனசு என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னா எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவீங்க. ரொம்ப அப்ஃப்ரண்டா, ரொம்ப பிராங்கா ஒரு வெளிப்படையான உண்மையை சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய யாராவது என் பொண்டாட்டி கூட மட்டும்தான் இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண வரைக்கும் இருந்தேன், என் புருஷன் கூட மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ண வரைக்கும் இருந்தேன், இது வரைக்கும் நீ யாரு கூடயுமே போகல, நான் யாரு கூடயுமே நான் இது எதுவுமே பண்ணதில்லைன்றீங்கன்னா பாராட்டுறேன், உண்மையாவே அப்ரிஷியேட் பண்றேன். உங்களோட குவாலிட்டி நல்ல குவாலிட்டி தான். அதுக்காக மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட இருக்கிறவங்க கூட தவறுன்னு நீங்க சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் பிரச்சனை வருதுன்னா அதை நீங்க தவறா பாக்குறீங்க, அதனால புருஷன் மேல சந்தேக புத்தி வருது. சந்தேக புத்தி வரும்போது நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்களும் செத்து போறீங்க, அவனையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்க. அவன் கர்மா அவன் அனுபவிச்சுதான் அவனை கடந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அவனை. இத்தனை வருஷம் ட்ரை பண்ணீங்க, மாற்ற முடிஞ்சா அவங்களால? மாற்ற முடிஞ்சதா? இப்போ மட்டும் எப்படி மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போ மனம் கண்ட்ரோல் இல்லாததுன்னு அர்த்தம். மனம் என்பது கண்ட்ரோல் இல்லாதது. இப்போ பிரச்சனை என்னன்னா சட்டத்திட்டங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டீங்க, ஞானத்துக்கு வரமாட்டீங்க. கலாச்சாரத்திலே இத்தனை வருஷம் வாழ்ந்ததுனால வெளிப்படையா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கை சரின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. இன்னொருத்தன் வாழ்ற வாழ்க்கையை தவறுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த வித உரிமையும் கிடையாது. அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? என் புருஷன் கூட மட்டும்தான் இருந்தேன், என் பொண்டாட்டி கூட மட்டும்தான் இருந்தேன்னு சொன்னீங்கன்னா நான் அப்ரிஷியேட் பண்றேன். உங்களுக்கு இன்னொரு குண்டையும் பின்னாடியே தூக்கி போடுறேன், நீங்க அதையும் கடக்கணும். அப்படின்னா என்ன? உங்கள் மனைவியையும் தாயாக பார்க்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வரணும். இன்னும் கட்டத்துக்கு மேல உங்கள் கணவனையும் தகப்பனாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை அந்த மனைவிக்கும் வரணும். இது வருமா? இது வந்ததுனா தான் நீங்க கம்ப்ளீட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். அது வரைக்கும் வாயே திறக்கூடாது. நான் பத்தினி, நான் யோகியன், நான் ரொம்ப நல்லவன், என்னை மாதிரி நல்லவனை உலகத்திலேயே பார்க்க. டோன்ட் எவர் யூஸ் தட் வேர்ட்ஸ். இந்த உலகத்துல எத்தனை பேர் உங்க புருஷனை திட்டிருப்பீங்க? எத்தனை பேர் உங்க பொண்டாட்டியை திட்டிருப்பீங்க? நீ பண்றது சரியா? நான் இப்போ உங்களை கேட்கறேன், நீங்க அப்படியாதான் உங்க பொண்டாட்டி உங்க புருஷனை திட்டிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பண்ண இது வரைக்கும் முக்கியமான சில திருட்டுத்தனமான, செய்யவே கூடாத, அருவருக்கத்தக்க விஷயங்களை நீங்க செஞ்சிருப்பீங்க. இப்ப நான் இங்க ஒரு ப்ரொஜெக்டர் போட்டு நான் பிளே பண்ண வைக்கிறேன், பார்க்க முடியுமா உங்களால? பார்க்க முடியுமா? How dare you control your wife? How dare you control your husband? How dare you control your kids? என்னடா அப்ப என்ன எதுவுமே பேசக்கூடாதுன்றியா? அப்படி சொல்லல. பேசுங்க, புரிய வைங்க. அதை தாண்டி கண்ட்ரோல் மீறி போகுதுன்னா வேற ஏதாவது ஆப்ஷன் பாருங்க. எதை பண்ணி ஒன்றும் நடக்கலைன்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா இது நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? இது எப்படா நான் ஏத்துக்கிறது? அப்படித்தானே? வயநாட்டில் டிசாஸ்டர் வந்தது, என்ன போய் பண்ணீங்க நீங்க? என்னங்க பண்ணீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா டொனேஷன் பண்ணிருப்பீங்க, அவ்வளவுதானே. வேற என்ன பண்ணி அந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தீருவதற்கு நீங்க என்ன பண்ணீங்க? இதை எதுக்கு சொல்ல வரேன்னா உங்களை குற்ற உணர்ச்சியை கிளப்புறதுக்காக சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில விஷயத்துக்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஓவர் அறிவாளித்தனமா பேச வேண்டிய, மனிதனால் முடியாத விஷயம் எதுவுமே எல்லாம் கரெக்ட் தான். இன்னும் 100 ஜென்மம் எடுக்கணும், பரவாயில்லையா? அந்த ஒரு ஆசைக்கா நீ 100 ஜென்மம் எடுக்கணும், பரவாயில்லையா? இறைவன் வேற ஒரு இதுக்காக உன்னை இந்த ஜென்மத்தில் படைச்சிருக்கிறாரு. நீ அதுல போனா ஈஸியா எக்ஸிட் ஆகி போயிடும். சம்பந்தமே இல்லாம ஒரு புது ஆசையை கிரியேட் பண்ணி அந்த ஆசைக்காக அவன் வாழ்க்கையை வாழ்ந்து அதை அடையிறதுக்கு உன் திறமையும் வளர்த்துக்காம தகுதியும் வளர்த்துக்காம செத்து போய் கடைசியில் அடுத்த ஜென்மத்தில் அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு அந்த ஆசையை அப்படி போய் அடையணுமா? ஏதாவது புரியுதா நான் பேசுறது? இல்லை புரிஞ்ச மாதிரியே பாக்குறீங்களா? கனெக்ட் பண்ணிக்க முடியுதா நான் சொல்றத? Can you connect everything that I speak? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். முக்காவாசி குடும்பத்தில் வர பிரச்சனை காரணம் சந்தேக புத்தி. சந்தேக புத்தியில இல்ல, கரெக்டா தான் சந்தேகப்படுவாங்க அவங்க. அதுல என்ன சந்தேகம் வேற? அங்க ஏதோ தப்பா இருக்கு, அதனால சந்தேகம் வந்து தொலையுது. அதனால அது இப்போ நெருப்பு இல்லாம புகையாது. கரெக்ட் தானே? நெருப்பு இல்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? If there is some mistake, then I will definitely suspect. Is it right or wrong? அது இங்கே ஏதோ தப்பா இருக்கு, அதனால நமக்கு தப்பா புரியுது. இப்போ நம்ம இப்போ மாஸ்டர் ஆயிடணும். மறுபடியும் பழைய கேமே ஆடிட்டு இருக்க கூடாது, குழந்தைங்க கேமே விளையாடிட்டு இருக்க கூடாது. என் புருஷன் இப்படி பண்ணிட்டான், என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டா, இதெல்லாம் பேசக்கூடாது. இனிமேல் குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு மாஸ்டருக்கு வந்துடணும். மாஸ்டர் எப்படி விளையாடுவான் இந்த விளையாட்டு அப்படின்னா,
நீயே செருப்படிப்பட்டு மிதிப்பட்டு திருந்தி வருவே. இறைவன் மேலே எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. நல்லபடியாக போயிட்டு வா, ஹாப்பியாக போயிட்டு வா. அடி விட்டு பொழந்து கட்டும் போது தெரியும் நீதாமா கதின்னு வருவ. நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறவா. இதுதான் மெச்சூரிட்டி. இல்லை சார் எனக்கு அவ்வளோ பொறுமெல்லாம் இல்லை சார், இப்படி கோவம் வருதுங்க எனக்கு, அப்படி வரத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். லாக்கே அங்கே தானே. நீ அதுலேயே நிற்கிறியா, அதை கடந்து யோசிக்கிறியான்றதான் ஞானத்துக்கு உண்டான கேமு. ஒவ்வொரு தப்புலையும் இருக்கிறத நல்லதை பாருன்னு இறைவன் சொல்றாரு. அவ்வளோ பெரிய அறிவாளியா நீங்க? ஒவ்வொரு தப்புலையும் இருக்கக்கூடிய நல்லதை பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய அறிவாளியா? அப்படியெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா சான்ஸே இல்லை, எங்கேயோ போயிட்டீங்கன்னு அர்த்தம். பாம்பு வந்து கடிக்கையிலே பாலும் உடல் துடிக்கையிலே யார் முகத்தில் பொங்கு வரும் அந்த சிரிப்பு? கேட்கிறார். துன்பம் வரும்போது சிரிங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? இடுக்கன் வருங்கால் நகுங்கிறார். யார் சொல்றாரு? பரவாயில்ல, புடிச்சிட்டாப்ல ஒருத்தர். திருவள்ளுவர் படிச்சவர் ஒருத்தரா இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. பொய்ன்றுவாங்க ப்ரோ, இல்லாட்டி நான் எங்கெங்கயோ படிச்சதெல்லாம் சொல்றானு. இடுக்கன் வருங்கால் அப்படின்னா என்ன? கஷ்டம் வரும்போது நான் நடந்து வரும்போது ஏன் சிரிக்கல நீங்க? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ ஒரு பிரச்சனை உங்க கண்ணு முன்னாடி வருது. பாம்பு வந்து கடிக்கையிலே பாலும் உடல் துடிக்கையிலே யார் முகத்தில் பொங்கி வரும் அந்த சிரிப்புன்னு கேட்கிறார். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, என் குழந்தை படுத்துக்கிட்டு இருக்கு, ஒரு பாம்பு வந்து கடிக்க வருது. இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? துன்பம் வரும் வேலையிலே. இப்ப பாம்பு வரும்போது அது வேற ஏதாவது வேலைக்கு வந்திருந்தா கூட இப்ப நீ சிரிக்கிறத பார்த்தா பாம்பு காண்டாகுமா ஆகாதா? ஏண்டா எவ்வளோ பெரிய மேட்ரு, என்ன மாதிரி சமாச்சாரம், நான் என்னை பார்த்தா படையே நடுங்கும், நான் உன் குழந்தைய போட வந்திருக்கேன், நீ என்னடானா என்னை பார்த்து சிரிக்கிறியா? கோவம் வருமா வராது அந்த பாம்புக்கு? இப்போ திருவள்ளுவர் தோத்து போயிட்டாரா இல்லையா? அவ்வளோ பெரிய ஆளா நீங்க? திருவள்ளுவருக்கு அறிவில்லைன்னு சொல்ற அளவுக்கு. துன்பம், அதாவது பாம்பு வந்து கடிக்கையிலே பாலும் உடல் துடிக்கையிலே யார் விதத்தில் பொங்கி வரும் இன்பச் சிரிப்பு. சுகீஸ்வரன் கேட்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக தான் கேட்குறாரு அவரு. துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நான் ஃபாலோ பண்றதா வேணாமா? இதுதான் கேள்வி. ஒரே ஒரு தப்பான புரிதல் இப்போ உங்களுக்குள்ள ஏறிடுச்சு. இப்போ நான் ஜட்டி மேட்டர் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஜட்டி போட்டிங்கன்னா எய்ட்ஸ் வரும் அப்படின்னா தப்பான ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் தான் அது. இவரே சொல்லிட்டாரு, அப்போ உண்மையாக தான் இருக்குன்னு உங்களுக்கு அடிக்கடி அந்த நினைப்பு வரும். வரும்போது அடுத்து ஜட்டி போடுறத குறைப்பீங்களா மாட்டீங்களா? நீங்க பொய் சொல்லாம சொல்லுங்க. இஃப் யூ டூ ஆர் நாட், will you do or not? say a single word answer, yes or no. okay, accepted. இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். ஒரே ஒரு தப்பான பதிலை வச்சு வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை ஜட்டி போட விடாத அளவுக்கு நான் சாதிச்சிட்டேன், எஸ் ஆர் நோ? இப்படி எத்தனைய சாதிச்சிருப்பானுங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவனுங்க கிட்ட. எல்லாம் மாறி போச்சு. அவன் உன்னை சொன்னா எழுதும் போது ஒன்று எழுதுனா இங்க வந்து ரீச் ஆகும் என்னமோ வருது. கருப்பு கலர்னா சம்மந்தமே இல்லாத கலர் வருது. இது கருப்பா வெள்ளையா சிவப்பா என்னன்னே தெரியல. புக்கை படிச்சு தொலையாதீங்கன்றது சொல்ற காரணமே அதுதான். அடிப்படைக்கு புத்தகம் போதும். அடிப்படையை கடந்து விட்டால் மத்தகம் வேலை செய்ய வேண்டும். எது வேலை செய்யணும்? மத்தகம்னா என்ன? மண்டைன்னு அர்த்தம். நீங்க சொல்றீங்களா மண்டை, அந்த மண்டை இல்ல, தலைன்னு அர்த்தம். பெரிய மண்டைங்க அவரு, அந்த மண்டை இல்ல, மண்டை. படிச்சது போதும், இங்க படிங்கன்றேன். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்க, இன்னொருத்தன் பேசுனதை கேட்டு அப்படியே பேசுறீங்க, படிச்சதை கேட்டு அப்படியே பேசுறீங்க, சுத்தி இருக்கக்கூடிய தகவலை கேட்டு அப்படியே பேசுறீங்கன்னா நிறைய தவறான பிழைகள் வரும், நிறைய தவறான தகவல்கள் வரும். உங்க வாழ்க்கை நாசமா போயிடும். நீங்க இன்னொருத்தன் சொல்லி அவன் வாழ்க்கை நாசமா போயிடும். ஏன்? நீங்க தான் பெரிய அறிவாளியாச்சு. இன்னொருத்தன் சொல்றதை கேட்டு ஆஹா ஓஹோன்னு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. ஃபாலோ பண்ண வாழ்க்கை நாசமா போயிடும். இதுக்கு தான் ஞானம் வேணும்ன்றது. ஒருத்தன் ஒரு தகவலை சொல்றான், இல்லை ஒரு தத்துவத்தை சொல்லி அதை ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த தத்துவம் சரியா தவறா என்று ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு சுய ஆராய்ச்சி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம். அதுக்கு தான் ஞானம் அவசியம். இல்லாட்டினா சொல்றதான் உண்மை நினைச்சு வாழ ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையும் பார்க்க முடியாது, ஞானத்துக்கும் போக முடியாது, சீக்கிரம் செத்தும் போயிருவீங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல. Don't blindly follow anyone or anything until you have the trust on some person or a being, whoever it may be. முழு நம்பிக்கை ஒருத்தர் மேல நீங்க வைக்கலன்னா அவனை முழுசா நம்ப கூடாது. எழுதி வச்சுக்க. என்னைய கேட்டா எவனையும் நீங்க நம்பாதீங்க. நான் அதைத்தான் சொல்றேன். நீங்க என்னவே நம்பாதீங்க. மூடு நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பேன். நாளைக்கு கிறுக்கு ஆயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க
சரி, அப்போ இந்த டேட்டு வரைக்கும் நடந்த ப்ரோக்ராம் வரைக்கும் நல்லவனாக இருந்திருக்கேன், அது வரைக்கும் எடுத்துக்கணும், மீதிலாம் எரேஸ் பண்ணிடணும். புரியுதா உங்களுக்கு? இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கணும் நீங்கள். அப்படிலாம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் என்னால் நன்றி உணர்வாலாம் இருக்க முடியாது. எவ்வளோ நாள் தான் நன்றி உணர்வாக இருக்குது? நான் பிறவில்லா பெருவாளுக்கு போகணுமா போகக்கூடாதா? போகக்கூடாதாங்க? அப்போ எனக்கு வேலை இருக்கா இல்லையா? நாளைக்கு போவா, ஒரு வாரம் கழிச்சு பாருங்க. அண்ணா இப்போ டெல்லி கணேஷ் மாதிரி ஒரு ராகவேந்தர் சமாதிக்கு போகும்போது டெல்லி கணேஷ் இப்படியே பார்த்துட்டு இருப்பாராம். ஏன் தெரியுமா? போனாருன்னா போய் அவருக்கு அந்த டெக்னிக் தெரியும். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் இருக்குது, சமாதிக்கு போயிட்டாங்கன்னா அந்த பாயிண்ட்டை தட்டி ஓப்பன் பண்ணோம்னா தான் சமாதியிலேருந்து மீள்வாங்க. அதெல்லாம் சொல்லித்தர மாட்டேன், கேட்காதீங்க. அந்த மாதிரி அவர் அப்படின்னா என்னன்னா, இவர் மேலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிகுந்த அன்போடு இருக்கிறவர். நம்ம மேலே எந்த அன்பில் இருக்கிறவர்? அவர் உண்மையாகவே நல்லவர் தாங்க, கெட்டவர்கள்லாம் சொல்லுங்க. ஆனால் அவர் தான் பெரிய டேஞ்சர் நமக்கு. இவருடைய மிகுந்த அன்பிற்காக, இவருடைய மிகுந்த பாசத்திற்காக இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இத்தனை பேர் இந்த உயிரை விரும்புறானுங்களே, சரி இன்னொரு 10 வருஷம் சேர்த்து ஆயில கொடுப்போன்னு கொடுத்துருவானுங்க. டேய், அதனால உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தா நான் பயந்து ஓடிடுறது. ஏன்னா பிடிச்சி வச்சிருக்கீங்க, இழுத்து. இந்த போதி தர்மனை பாதி தர்மன் ஆக்குனீங்க, ஞாபகம் இருக்கா? எப்படி ஆக்குனீங்க? போதி தர்மனை பாதி தர்மன் எப்படி ஆக்குனீங்க சொல்லுங்க? எப்படிங்க ஆக்குனீங்க? சோத்துல விஷம் கொடுத்து கொன்னுட்டீங்க நீங்க. எஸ்ஆர்னோ? செத்து போனாரா இல்லையா? என்னங்க எதை கேட்டாலும் தலையாட்டுறீங்க. போதி தர்மன் எப்படி செத்து போவாரு? நீ ஏன் சோத்துல விஷம் வச்சிங்கனாவே கண்டுபிடிச்சிருவோம், நான் பார்த்தா விஷம் கலந்துருக்குன்னு. போதி தர்மன் சோத்துல விஷம் வச்சா தெரியுமா தெரியாதா? ஏன் வச்சிட போறீங்க? குருஜிக்கு வச்சா கண்டுபிடிச்சிட போறாருன்னு ஒரு நாள். அவர் வாங்கும் போதே தெரியும் அதுல விஷம் இருக்குன்னு, இருந்தாலும் சாப்பிட்றாரு. ஏன் அப்படின்னா அவர் அன்னப்பறவை மாதிரி விஷம் தனியா ஆற்றல் தனியா பிரிச்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு பவர் பெற்றவர். அவங்க கண்ணு முன்னாடி அவங்க திருப்திக்காக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு புதைக்கிற அளவுக்கு சும்மா இருந்தார். அவ்வளோதானே உங்களுக்கு கதை தெரியும். அதுக்கப்புறம் நடந்த கதை தெரியாதுல்ல. அப்புறம் ஒரு குரூப் கிளம்பி போயிருக்கானுங்க இந்தியாவிலேருந்து. ஏன்டா எங்கே போய் தர்மனை வாடா கொன்னீங்க நீங்கள் இருங்கடான்னு போய் நோண்டி பார்த்துருக்கானுங்க. உள்ளுக்குள் அந்த உடல் இல்லை. அவர் பயன்படுத்தின ஏதோ ஒரு செருப்பு மட்டும்தான் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே நேரத்தில் 8 இடத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான அட்டமாசத்து பெற்றவர். உங்களை ஏமாத்துறக்கா இந்த ரூபத்தில் வேற ரூபத்தில் வெளியே போயிட்டார் அவர். நம்மளால முடியுமா சித்தர்கள்லாம் கணிக்கிற அளவுக்கு? அவன் ஏன் கெப்பாசிட்டியே என்னன்னு தெரியாது உங்களுக்கு. நீங்கள் எப்படி நீங்கள் கொங்கண சித்தர், அகத்தியர், போகர், வார்த்தை ஏதோ சின்னதாக இருக்குன்றக்கா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக போச்சு. போகர், புலிப்பாணி, சட்டை முனிநாதர், காலங்கிநாதர்னு. உங்களால் நான் என்ன பண்ண முடியும்னே கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுடைய கெப்பாசிட்டிலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியுமா? Don't ever underestimate the spiritual people and don't ever mess with the spiritual people, because once you mistakenly touch a spiritual person, you are not really aware of the spiritual forces behind them. எவன் கீழே இறங்குவானே தெரியாது. எவனாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனை ஹர்ட் பண்ணி, காயப்படுத்தி, அசிங்கப்படுத்தி ஏதாவது வம்பு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் உண்மையாகவே நல்ல பர்சனாக இருந்துட்டா மன்னிச்சு விட்ருவாங்க. இவன் சும்மா இருப்பான், ஏன்னா இவன் யோகி, இவன் ஞானி, இவன் சாது. என் புள்ளைய தொட்டுட்டீங்கிறானு கொத்து கொத்தா கீழே இறங்கி வந்து உங்களை சம்பவம் பண்ணுவானுங்க. டோன்ட் எவர் மிஸ் வித் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். நான் என்ன மட்டும் சொல்ல, எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். எல்லாரையும். இப்போ நாளைக்கு நீங்களே பயிற்சி பண்ணிங்கன்னா உங்ககிட்டயே ஒருத்தன் மெஸ்அப் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் முறைச்சு பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கை முடிஞ்சிடும். தட் இஸ் த பவர் ஆஃப் ஃபோக்கஸ். இந்த மொத்த ஆன்மீகமும் இந்த மொத்த சத்சங்கமும் உங்களுக்கு எடுப்பதற்கு உண்டான நோக்கம் ஒன்றுக்கு தாங்க. இப்போ நான் என்ன பேசினேன், எனக்கு பாட்டு மந்திரம்லாம் தெரியும், சொன்னால் ஏதாவது புரியுமா உங்களுக்கு? ஏதாவது புரியுமா? விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல்கள் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் வித்தை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? சிற்றில் நற்றுன் பற்றின் மகன் ஆண்டுள்ள நினைவின உதயின் மகன் ஆண்டுள்ள நாயினும் அறிய புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறுது போ தோன்றுவன் மாத போர்களத்தான். என்ன புரிஞ்சுது? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட்ட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். என்ன புரிஞ்சுது? தன்னை எறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை எறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அரிசிக்கத்தான் இருந்தான். என்ன புரிஞ்சுது? இப்படி எத்தனை பேர் வேணாலும் எத்தனை பாட்டு வேணாலும் மனப்பாடம் பண்ணலாம். மனப்பாடம் செய்வது ஞானம் அல்ல. இறையை நினைத்தவுடன் மனப்பாடம் செய்யாமலே பாடல் எழுதக்கூடிய அளவுக்கு கண்டென்ட் வரணும். அதுக்கு பேர் தான் ஞானம். நீங்கள் அடிப்படை அறிவில் இருக்கிறீர்கள். உண்மையை உணர்ந்தவன் பேரறிவில் இருக்கிறான். இந்த அறிவு லேர்ன் பண்ணா மட்டும்தான் வரும். அந்த அறிவு அன்லேர்ன் பண்ணினா மட்டும்தான் வரும்.
புதுசு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், உள்ள வச்சு விடுறேன், முதல்ல நீ பழசெல்லாம் காலி பண்ணுங்கிறார். என்ன சொல்றாரு? நீ கேட்கிற எல்லா புதுசையும் கொடுக்குற, நீ பழசெல்லாம் காலி பண்ணு. ஆமா, நீங்க எல்லாருமே தப்புங்கிறார். இவ்வளவு நாள் எனக்கு போதிக்கப்பட்ட கலாச்சாரம் பொய். இப்ப இவ்வளவு நாள் எனக்கு விதிக்கப்பட்ட சட்டத்திட்டம் பொய். இப்ப இவ்வளவு நாள் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பழக்க வழக்கம் அறிவற்றது, அவசியமற்றது, தெளிவற்றது. எப்படிப்பா நம்புறது? இப்ப சந்தோஷமா இருக்கணுமே. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? 24 மணி நேரம் சந்தோஷமா இருக்கீங்களா? 20% சந்தோஷத்துக்காக 80% துக்கத்தை டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. எஸ் ஆர் நோ? Then what is the lesson, what is the education that you have learned in your past? For what reason you are studying? Just for getting the marks? Just for getting the rank? To be placed in a university or to be placed in a good company? You are going and working as a slave there. The biggest scam in this world, do you know what is that? The biggest scam in this world, which is called your marriage first, the second thing is your job. If I am saying that you should leave your job, will you leave your job? Definitely you won't, because many people are afraid about so many things in this life. இப்போ அவனுக்கு ஒன்னுலடா போயிடலாம்டா, ஒன்னுலடா போயிடலாம்டா, ஒன்னுலடா இப்படி தட்டி கொடுக்கறதுக்கு தான் ஆள் வேணும். மீதி எல்லாம் அவனுக்குள்ளேயே இருக்கு. கொஞ்சம் தட்டி கொடுத்து கொஞ்சம் தைரியம் கொடுத்துட்டோம்னா ஜெயிச்சிருவான், வாழ்க்கையில் எல்லாமே அடைஞ்சிருவான். இங்க பிரச்சனை என்னன்னா, அடிப்படை கல்வியே தவறு. அப்படின்னா என்ன? மார்க் சிஸ்டம், ரேங்க் சிஸ்டம். மார்க் சிஸ்டம், ரேங்க் சிஸ்டம் இருக்கும்போது ரிவல்ரி வருமா, போட்டி வருமா, பொறாமை வருமா, இல்ல அன்பு வருமாங்க? என்ன வரும்? நான் தப்பாதுன்னு கேட்கறேன்னா, யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான்னு பார்க்கலாம். தப்பான வார்த்தை, ரொம்ப ரொம்ப தப்பான. அது என்ன? யார் ஃபர்ஸ்ட்? இங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகுங்க பிரம்மனின் படைப்புல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகா இருக்கு, ஒவ்வொன்றும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. நீ எதை நீ குறை சொல்ல முடியும்? இல்ல இது தப்பு அப்படின்னு நீ சொல்றனா, இறைவனுடைய படைப்பை தப்பு சொல்றன்னு அர்த்தம். நீ அவ்வளவு திமுறா? உனக்கு படைக்கப்பட்டது உன் விதிகளை பொறுத்து இறைவன் உனக்கு படைத்திருக்கிறார். அவளுக்கோ அல்லது அவனுக்கோ படைக்கப்பட்டது அவனுடைய கர்ம வினைகளுக்கு உட்பட்டு படைச்சிட்டு இருக்க. இறைவன் அவனுக்கும் சோறு கொடுக்கிறாரு, அவனுக்கும் தண்ணி கொடுக்கிறாரு, அவனுக்கும் ட்ரெஸ் கொடுக்கிறாரு, அவனுக்கும் பார்ட்னர் கொடுக்கிறாரு, அவனுக்கும் அனுபவங்களை கொடுக்கிறார், அவனுக்கும் இன்ப துன்பங்களை இரண்டையும் மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டே இருக்கிறார். எஸ் ஆர் நோ? How dare you say that someone is wrong? உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு செட் ஆகல, அவ்வளவுதான் சொல்லணும். நீங்க அவன் தப்பானாலும் சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. Who gave that rights to you? Analyzing everything without judgment is called highest form of intelligence. அப்படின்னா என்னங்க? அனலைஸோ அப்சர்வோ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அப்சர்விங் எவ்ரிதிங் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கால்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னு என்ன? இந்த ஒரே ஒரு கோட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா பட்டயத்தில் எழுதி தரேன், உங்களோட குடும்ப வாழ்க்கை 200% ஆனந்தமாக இருக்கும். அத்தனை மேட்ரு இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தூக்கி குப்பையில் போடுங்க. நான் தான் வேலைக்கு ஆகாதுன்ட்டு இல்லை. தப்பான ஃபார்முலாவில் விளையாடிட்டு அப்புறம் சுகம் கிடைக்கலன்னா எங்கேருந்து கிடைக்கும்? நான் சொல்கிற ஃபார்முலாக்கு வாங்க, வாழ்க்கை சூப்பராக இருக்குது. என்னடா கொஞ்சம் கூட மான மரியாதைலாம் போகுது. யாருக்கு மானம், யாருக்கு மரியாதை? ஹூ ஆர் யூ டு ஆஸ்க் மானம் மரியாதை என்றால்? ஐ டோன்ட் ஹேவ் VMSS. Do you know what is called that? வெக்கம், மானம், சூடு, சொரணை. VM. Those people who are ready to lose their VMSS, they will immediately got enlightened. ஏன் வலிக்குது? எங்க அப்பா இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில இருந்து. எப்படிப்பட்ட ஃபேமிலிடா? என்னடா சாதிச்சுட்ட? இந்த வயதில் வந்துதான் பிறக்கணும். நீ ஏதாவது மேலே எதுவும் சீல் குத்திட்டு வந்தியா நீ? இல்லை வேற மேலே உட்காந்து அரட்டை இறங்க எதுவும் பேசுனியா? இல்லை நீயா நானா பேசுனியா? டைமுக்கு இந்த வீட்டில் நீ பிறக்கணும், அந்த வீட்டில் பிறக்கணும், இங்கே போகணும், அங்கே போகணும், விதிக்கப்பட்டது. அப்படி பிறந்துட்ட, அப்படி வாழ்ந்துட்டு இருக்க. இருந்தால் வாழ்ந்துட்டு போ, இருக்கிறதுனா இரு, சாவுறதுனா சாவு. உட்காந்து எதுக்கு எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற? நான் என்ன மீன் பண்ணுறேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாழ்கிறதே தவறான வாழ்க்கை முறை. இதில் இன்னொருத்தன் வாழ்க்கையை வேறு திருத்திருக்கு போகிறீங்க. கொடுமையை பாருங்க. மொட்டையும் சேர்ந்துச்சான், முருங்கை மரத்தில் ஏறிச்சான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 மொட்டை அடித்த பசங்க, நீங்கள் நினைக்கிற மொட்டை பசங்க இல்லை, மொட்டை அடித்த பசங்க மரத்தில் ஏறுறாங்க. முருங்கை மரத்தில் ஏறினா என்ன ஆகும் நீங்கள் சொல்லுங்கள்? பிஞ்சு முருங்கை மரத்தில் ஏறினா என்ன ஆகும்? அது 2 பேர் ஏறினா என்ன ஆகும்?
உடஞ்சி என்ன ஆகும்? மொட்டைக்கு வாங்க. அங்கதானே மெயின் பாயிண்ட் இருக்கு. குப்புற விழுவான், மேல இருந்து விழுவானா மாட்டானா? இப்ப மண்டை கீழே தேயுமா தேயாதா? ரத்தம் வருமா வராதா? இப்ப முடியோட வேல்யூ தெரியுதா தெரியலையா? ஞானத்தை எங்கேயோ போய் தேடிட்டு இருக்கிறீங்க. மொட்டையும் சேர்ந்துச்சான், முருங்கை மரத்துல ஏறிச்சான். அப்படின்னா என்னன்னா, அறிவே இல்லாத நீங்களும் அறிவே இல்லாத உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க பண்ணக்கூடிய அட்வைஸும் இதுதான். 2 மொட்டை, இது 2 சேர்ந்து முருங்கை மரம் ஏறிச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் கீழே விழுந்துருவீங்கன்றேன். எப்படி தாண்டா இப்போ மரம் ஏற சொல்கிறேன்? ஏறுறது புளிய மரமாக ஏறுங்கன்றேன், இல்லை ஏதாவது நல்ல தென்னை மரமாக பார்த்து ஏறுங்கன்றேன், இல்லை ஏதாவது சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸாக பார்த்து வச்சுருக்குங்கன்னு ஏறு. அது என்னப்பா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே நம்ம எதையும் கொண்டு போக முடியாது. இங்கே ஒரு டூர் வந்திருக்கோம். இனிமேல் உங்கள் மைண்ட் செட் இப்படி தான் இருக்கணும். இந்த பூமிக்கு எதுக்கு வந்திருக்கோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் நாட் த ஹியூமன் who is experiencing the divine experiences. You are a divine who is experiencing the human experiences. என்ன புரியுது? நீங்க மனுஷன் இல்ல இறை அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு. நீங்க இறைவன். இப்ப மனிதன்னா எப்படி இருக்குன்ற மனித அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. புரியுதா புரியலையா? இதுக்கு மேல என்னத்தை தான் சொல்றது உங்களுக்கு நான்? You are not a human. You are not a bloody human. நீங்கள் மனிதனே இல்லை. மனுஷனா பிறந்தா எப்படி இருக்குன்னு அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. நீங்க மனுஷனாக மட்டும் இல்லை. முதலில் புல்லாக இருந்தீர்கள், அப்புறம் பூண்டா மாறினீங்க, அப்புறம் தலைப்பிரட்டையா மாறினீங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பல்வேறு உயிரினங்களாக வாழ்ந்து இன்னைக்கு இந்த உடம்புக்கு மாறி இருக்கீங்க. ஹியூமன் பர்த் தான் உங்களோட நேச்சர் என்பது பொய். You are not a human. You are a divine. நீங்க யாரு? உங்ககிட்ட பொய் சொல்லி 10 பைசா பிரயோஜனம் கூட எனக்கு கிடையாது. 1 ரூபா கூட நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்க. நீங்கள் மனிதன் இல்லை, இறைவன் தான். ஆனால் நீங்க இறைவன் நீங்க சொல்லக்கூடாது. என்னடா குழப்பற, இப்படிங்கிற அப்படிங்கிற, அப்புறம் அப்படி சுத்துற, அப்புறம் இப்படி சுத்துற. உண்மையா தான் சொல்றேன். நீங்க இறைவன் யார் சொல்லணும்? நீங்க செட் பண்ணி சம்பளம் கொடுக்குற 10 ஆள் சொல்லணும். சொல்ல சொல்லலாமா? செட் பண்ணிட போறீங்க அப்படி எங்கேயாவது. நீங்க இறைவன் யார் சொல்லணும்னா, உங்களோட செயல்பாடுகளை பார்த்து, உங்க ஆக்டிவிட்டிஸை பார்த்து, உங்களோட மனநிலையை பார்த்து, வேற ஏதோ ஒன்னுட அப்படின்னு யார் சொல்லணும்? உங்களை சார்ந்து இருப்பவர்கள் தான் உங்களை இறைவன் சொல்லணும். நீங்க உங்களை இறைவன் சொல்லக்கூடாது. எவன்லாம் தன்னை இறைவன் சொல்றானா அவன் இறைவன் இல்லை. எழுதி வச்சுக்க. இறைவன் ஒருபோதும் தன்னை இறைவன் என்று சொல்லிக் கொள்ளவே மாட்டான். ஏன் தெரியுமா? இறைவன் என்பது சப்ஜெக்ட் இல்ல, இறைவன் என்பது தன்மைன்றது இறைவனுக்கு நல்லா தெரியும். அப்ப இறைவன்னா என்னன்னா, அது அங்கீகாரம் கேட்காது, அது அங்கீகாரத்தை வைத்து கொண்டாடாது, அது ஈகோயிஸ்டிக் பார்க்காது, அது சாப்பாடு கேட்காது, நான் பண்ணிட்டு எனக்கு என்ன திருப்பி பண்றேன்லாம் கேட்காது. அது என்ன பண்ணணும்? அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா, நீ அவனுக்கு வெடிகுண்டு வைக்க வந்தாலும் சாப்பிட்டு வந்தியாப்பான்னு கேட்கும். சாப்பிட்டங்க, சரி வச்சுட்டு போப்பா அப்படி ஓரமா. இல்லை சார் 2 நிமிஷத்தில் செத்துருவீங்க, 1 நிமிஷத்துலேயே சாகிற அளவுக்கு செட் பண்ணுங்க. நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அது ஒரு நல்ல காரணத்துக்காக தான் வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு போயிடும் உங்களோட ஞானம். ஏன்டா வெடிகுண்டு வைக்க வந்தா எப்பட்றா சொல்லிடலாமா? ஒரு பிக்கஸ்ட் சீக்ரெட், இது வரைக்கும் எங்கேயும் சொல்லாத ஒரு சீக்ரெட் சொல்றேன். பயந்தீங்கன்னா வெடிகுண்டு வெடிக்கும். 100% சரண்டர்ல இறைவனை பார்க்க போறோன்னா, இறைவா எப்ப வெடிக்க போறேன்னா அது வெடிக்கிறது வெடிச்சு தொலையாது. மனதை நிறுத்தி ஒரு வினாடியில காத்துல மனசை மட்டும் கரைக்கணும், உடலை கரைக்க முடியாது, அது லேட்டரு. மனசை மட்டும் ஒரு செகண்ட்ல காத்துல கரைக்க தெரிஞ்சிருச்சுன்னா, எதிரே வரும் மிருகங்கள், எதிரே வரும் விலங்குகள், எதிரே வரும் பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் இறை அருளினால் மொத்தமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அதனுடைய சாதக பாதக விளைவுகள் எல்லாத்தையும் இறைவன் எடுத்துட்டு உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவார். ஆனா மனசை கரைக்க தெரியணும். எப்படி? பயிற்சி பண்ணா தான் கரைக்க முடியும். எப்படின்னா பண்ணா தான் கரைக்க முடியும். என்னெல்லாம் ரிசல்ட்ன்றதெல்லாம் சொல்லிட்டேன். இனி நீங்க என்ன பண்ணணும்ன்றதை இனிமேல் தான் சொல்ல போறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மனம் பூதாகரமாக மாறிவிட்டான். இவனை இப்போ அவ்வளோ சீக்கிரம்லாம் அடக்க முடியாது. நீங்க விளையாட்டு காரியம்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப டஃபஸ்ட் ஜாப். இப்போ நீங்க பண்ண போற ஜாப் என்ன? மோஸ்ட் டஃபஸ்ட் ஜாப் இன் திஸ் யூனிவர்ஸ்.
மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அகத்தியர் சொல்றார். அப்படின்னா என்ன? மனசை ஒருத்தர் நிறுத்திட்டானா வந்த வேலை முடிஞ்சுன்றார். அது எப்படி நிறுத்த முடியும்? அவ்வளவு சீக்கிரம் நிறுத்த முடியுமா என்ன? அவ்வளவு சீக்கிரத்தில் நிறுத்த முடியுமா? எப்படிங்க மனசு நிற்கிறது? ஊர்பட்ட பாவம் பண்ணிட்டு இருக்கோம். கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கங்காணி கண்டார் கள ஒழிந்தாரு. அப்படின்னா என்னங்க? சிசிடிவி கேமரா எல்லா இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்குன்னு அப்பவே எழுதிட்டார் 3000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர். இந்த சிசிடிவி கேமரா இல்ல, இறைவன் ஒவ்வொரு அணுவுக்குள்ளே இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு எழுதுறாரு. எப்ப தப்பிச்சு வருது? இதுல எல்லாம் இருந்தேன்னு விளையாட்டா? இஸ்லாம் மார்க்கமும் கிறிஸ்துவ வெளிப்படையா பேசுற, மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இஸ்லாம் மார்க்கமும் கிறிஸ்துவ மார்க்கமும் ஒற்றுமை ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்கு. எதுக்கு எடுத்தாலும் மாஷா அல்லா, இன்ஷா அல்லா, ஜீசஸ் கிரைஸ்ட்ன்றோம். உங்க வாயிலிருந்து என்ன வருது? ஆமாங்க, கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு தாங்க பண்ணுது. ஆமாங்க, என் உழைப்புல தாங்க வந்தது இது. ஆமாங்க, அவன் என் பையன் தாங்க. இஸ்லாத்துல இருக்கிற யாரையாவது போய் கேளுங்க, இறைவன் செயலுங்க, இறைவன் அருளுங்க. எங்க நமக்கு அந்த புத்தி வந்தது? ஒரு சில, நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு சில இந்து மதத்தில் இருந்த தவறான மதவாதிகளின் காரணமாக அவர்கள் அதிக அகங்காரத்திற்கு உட்பட்டார்கள். அவர்களை கொத்து கொத்தா ஃபாலோ பண்ண இந்தியாவில் இருந்த எல்லா மனிதர்களும் அகங்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டார்கள். இந்தியாவில் மட்டும்தான் மனுஷனை தெய்வமாக கும்பிடுவாங்க, வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. அது நார்த் இந்தியாலாம் போயிட்டீங்கன்னா சிலை வழிபாடெல்லாம் கம்மி. குரு தான் இறைவனே, குரு தான் இறைவன். குரு காலிலே விழுந்து கிடப்பான், குரு பேச்ச மாத்தி பேச மாட்டான். ஊரெல்லாம் திருடிட்டு வருவான், ரேப் பண்ணிட்டு வருவான், கொலை பண்ணுவான், கொள்ளையடிப்பான். பஞ்சாப் சைடு குருவை பார்த்தானா காலில் விழுந்துருவான். குருவே உண்மையான பக்தி. நீங்க நினைக்கிற மாதிரி பக்திலாம் இல்லை. பஞ்சாப் சைட்லாம் போய் பாருங்க, கொடூரமான பக்தி. இன்னும் நீங்க அந்த பக்தி சைடெல்லாம் நீங்க போகல. இப்ப நான் அவ்வளவு தூரம்லாம் உங்களுக்கு போகிறோம், உங்களுக்கு இன்னும் அடிப்படையே புரியல. நீங்க கொடூரமான ஆன்மீகம்லாம் எப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க? ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் நீங்க பார்க்கக்கூடிய செய்தித்தாள், நீங்க பார்க்கக்கூடிய செய்திகள், அலைபேசி, தொலைபேசி, தொல்லைபேசி, எல்லா பேசியும், அப்புறம் தொலைக்காட்சி, தொல்லைக்காட்சி மொத்தமும் சேர்ந்து உங்களை என்ன பண்ணிருக்குன்னா பணம் தான் முக்கியம் நம்ப வச்சிருச்சு. பணம் இருந்தா தான் உன்னால வாழ முடியும், இல்லை செத்து போயிடும்னு சொல்லிருச்சு. அதுக்கு ஈக்குவலா நீங்க சில எக்ஸ்பீரியன்ஸஸ் பார்த்துட்டீங்க. இப்போ இதுதான் வாழ்க்கை நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வர்றதுக்கு எத்தனை வழி இருக்கு? கேஎல்ல இருந்து வர்றதுக்கு ரோட் ரூட் மட்டும் சொல்லுங்க. என் கேமரூன் ஐலாண்ட் சொல்லி மலை ஏறி வந்தா வர முடியாதா? வர முடியுமா? முடியாதா? ஏறணும், அதுக்கு திறமை இருக்கணும், அவ்வளவுதான். வழி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதுபோலதான் இந்த இறைவனை அடைவதற்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. அதுல இஸ்லாமும் கிறிஸ்துவமும் ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிச்சு, இந்து மதம் மாட்டிக்கிச்சு. ஏன் மாட்டிக்கிச்சு? எல்லாரும் தன்னை முன்னிறுத்தினார்கள், இறைவனை முன்னிறுத்த தவறிவிட்டார்கள். திருவள்ளுவரை தாண்டி வள்ளலார் துப்புறாரு மூஞ்சிலேயே. அதை கடந்து வள்ளலாரும் துப்புறாரு நம்ம மூஞ்சில. எப்படி தெரியுமா துப்புறாரு? ஓவர் பில்டப் பண்ணாத, துவைதத்தில் தொடங்கினால் அத்வைதம் தானே வந்த இதுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல நான் வேற இறைவன் வேறன்னு தான் நீ பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? நீ இன்னும் பக்குவத்துக்கு வரல. நானும் இறைவனும் ஒண்ணுன்னா இப்ப திமிரு வந்துடும், அகங்காரம் வந்துடும், ஆணவம் வந்துடும், எவனையும் மதிக்க மாட்டான். அப்ப என்னன்னா, நீ துவைதத்துல தொடங்கு, நான் வேற இறைவன் வேறன்னு பாரு. ஒரு கட்டத்திற்கு மேல் இறைவனே வந்து சொல்லுவாரா, நீ இதுக்கப்புறம் தனித்தனியா பார்க்காத ராஜா, நீயும் நானும் ஒன்றாகி விட்டோம் என்று இறைவனே வந்து சொல்லுவார். அது வரைக்கும் ரெண்டையும் வேற வேறையா தான் பார்க்கணும். இறைவன் வேற, நான் வேற. அப்படின்னா என்ன? அது பேரொளி, நான் வெறும் சிறு ஒளி. இந்த பேரொளியில் எல்லோரும் சென்று ஐக்கியமாவதற்காக என்னால் முடிந்த உதவிகளை இந்த உலகிற்கு நான் செய்து கொண்டு வருகிறேன். கண்ணில் பார்க்குறவங்களுக்கு நான் செய்கிறேன்னு செஞ்சுட்டீங்கன்னா வந்த வேலை முடிஞ்சுங்க. அந்த பேரொளியில் இந்த சிறு ஒளி போய் ஐக்கியமாயிரும். இந்த சிறு ஒளி எப்பயும் பேரொளி ஆகாது. இந்த சிறு ஒளி என்னாகும்? பேரொளியில் போய் ஐக்கியமாகிவிடும். இதுதான் ஜீவாத்மா, அது பரமாத்மா. பரமாத்மா என்பது பெரியது, ஜீவாத்மா என்பது சிறியது. பார்க்கிறதுக்கு தான், பட் எஃபெக்ட் சேம், பவர் சேம், எனர்ஜி சேம். ஒருவன் தன்னை உணர்ந்து விட்டான் என்றால், இந்த ஆற்றலை தனக்குள் முழுமையாக உணர்ந்து விட்டான் என்றால், நினைத்து பார்க்க முடியாத மிராக்கிள்லாம் நடக்குங்க. அதுக்கப்புறம்
இங்க பாருங்க, நான் மற்றவன் பேசின கதையெல்லாம் வச்சு பேசல. காந்தி அதை சொன்னார், நேரு அதை சொன்னார், அகத்தியர் அதை சொன்னார், நீங்க பண்ணுங்கலாம் சொல்ல. ஐ எம் லிவிங் எக்ஸாம்பிள். நான் எங்கேயோ கேட்டு வந்தெல்லாம் பேசல. என் வாழ்க்கையில் நான் அனுபவமாக உணர்ந்ததை மட்டுமே நான் பேசுவேன். நான் அனுபவத்தில் உணராததை ஒருபோதும் பேச மாட்டேன். ஏன்னா உங்களோட நான் காம்ப்ளிகேட் மைண்டு, ஓவர் லாஜிக்கல் மைண்டு. எனக்கு 100% தெரியும். இந்த மாதிரி நான் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இங்கே என்ன மாதிரி உட்காந்து ஒருத்தர் பேசிட்டு இருப்பார். அப்போ அவர் பேசவே நான் கணக்கு எடுத்துருவேன். என்னன்னா, இங்கெல்லாம் ஒரு பொய் பேசுறாரு, இங்கெல்லாம் உண்மை பேசுறாரு, இங்கெல்லாம் நியாயத்தை பேசுறாரு, இங்கே டிவைனை பேசுறாரு, இங்கே ப்ராடக்ட் சேல் பண்றாரு, இங்கே அவரை முன்னிறுத்துறாருன்னு அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள நான் ஒரு ரிப்போர்ட் எடுத்துருவேன். அப்போ நான் எவ்வளோ வாட்ச் பண்ணுவேன்? நீங்கள் வாட்ச் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு மேலே வாட்ச் பண்ணுவேன். யாராவது ஒருத்தங்க பேசுனாங்கன்னா நூக் அண்ட் கார்னர் நோட் பண்ணுவேன். எதுக்கு அந்த வார்த்தை வருது, எங்கேருந்து வருது, அவருடைய மனநிலை எப்படி செயல்படுது, அவருடைய ஃபேமிலியோட பேக்ரவுண்ட்னால இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்களுடைய நோக்கம் புரிஞ்சுக்க முடியும். இது ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு மேலே எல்லா கால்குலேஷனையும் போட்டு பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு உணர்ந்ததனால்தான் மட்டும்தான் சொல்கிறேன். எல்லாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க, பைத்தியம் பிடிச்சிரும். நான் என்னை தான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல, யாரோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்க. வாழ்ந்தாலும் உன்னோடு தான், செத்தாலும் உன்னோடு தான். அவருடைய டீச்சிங்ஸையே ஃபாலோ பண்ணுங்க. கடை சரியும் போனீங்கன்னா தப்பிச்சிருங்க. 10 இடத்துக்கு போறது தப்பு இல்லை, குழம்பாம இருக்கணும். குழம்பாம இருந்துட்டீங்கன்னா நீங்க லட்சம் இடத்துக்கு கூட போங்க, பிரச்சனையே கிடையாது. குழம்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆன்மீகம் என்பது குழம்பி குழம்பி தெளிய வைப்பது தான். நான் தான் இருக்கிறதுலே பெரிய லெவலில் குழப்பம். கூட இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். நீ 100 இடத்துல போய் மொத்தமாக குழம்புனீங்கன்னா என்ன ஆவீங்க? டைம் ஜாஸ்தி இல்லைன்றேன், சீக்கிரம் செத்து போயிடுவோன்றோம். சீக்கிரம் நேரம் அதிகமாக இல்லை, சீக்கிரம் இறந்து விடுவோம். உங்க அப்பா, உங்க அம்மா, பொண்டாட்டி, புருஷன் யாரும் நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. செத்ததுக்கு அப்புறம் என்னடா ஹெல்ப் பண்ணணும்னு கேட்காதீங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய வேலை இருக்கு. த லைஃப் ஆஃப்டர் த லைஃப், the life after the death. அந்த வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க கத்துட்டு இருக்கீங்க? நீங்க கிளாஸ்க்கு வரலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கே தெளிஞ்சு ஓடிடுங்க தயவு செய்து. ஒன்னே ஒண்ணுதான், புண்ணியம் ஜாஸ்தி பண்ணுங்க, பிற உயிரை தன் உயிர் போல கருதுங்க. இல்லாட்டினால தப்பிக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கலியுகம், அழியக்கூடிய காலம்லாம் வந்துருச்சு. எப்ப எங்க வெடிக்கும், எப்ப எது காணாம போகும். இந்தியாவில் இன்னும் பல இடங்கள் பாதிக்கப்படும். தமிழ்நாட்டில் சென்னை பெரிய லெவலில் பாதிக்கப்படும். பல மலைகள் குடைந்து எடுக்கப்பட்ட காரணத்தினால இந்தியாவில் அழிவுகள் ஏற்படும். உலகத்தில் பல நாடுகளில் இப்போ அழிவு ஏற்பட்டு இருக்கு. ஜப்பானில் நிலநடுக்கம், சுனாமியே வந்துருச்சு தெரியுமா? ஜப்பானில் இன்று சுனாமி. நல்ல வேலை பெரிய லெவல் சுனாமி இல்லை, கொஞ்ச நேரம் வந்து சில பேரை காலி பண்ணிட்டு உள்ள போயிருச்சு. இது எப்போ மாறும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் சுனாமி 6.something, செகண்ட் அந்த ஒரு நிலநடுக்கம் வந்தப்போ 7.1 ரிக்டர் அளவு. எத்தனை? தி பிக்கஸ்ட். அங்கங்க கலவரம் வெடிக்குது. பங்களாதேஷ் PM மாறிட்டாங்க தெரியுமா தெரியாதா? இந்தியாவில் வந்து அடைக்கலம் கேட்டிருக்காங்க. புரட்சி வெடிச்சிருக்கு, மொத்த பேரும் அடிச்சு கொன்றும் போயிருந்தோடனே ஃப்ளைட்ல ஏறி முதல்ல லண்டன்ல அனுமதி கேட்டாங்க, கொடுக்கல. யாருக்கு இந்த நிலைமை? அந்த நாட்டை இத்தனை வருடம் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த பிரதமருக்கு அந்த பிரச்சனை. அப்புறம் அமெரிக்கா போறேன்றாங்க, மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா முன்னாடியே ஒரு டைம் இந்த மாதிரி வந்து அடைக்கலுக்கு வந்திருக்கு. இந்தியா ஒன்றும் புதிய நாடு ஒன்றும் கிடையாது, புதுசாக அடைக்கலம் கொடுக்குற. யார் வந்தாலும் நம்ம வந்தவரை வாழ வைக்கும் நாடாச்சு. அப்புறம் அவங்க வந்தோடனே இப்போ அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் நிலைமை. பெரிய பெரிய ஆளுங்க இன்னைக்கு நாட்டை விட்டு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாடும் சூறையாடப்படுகிறது, வளங்கள் சூறையாடப்படுகிறது, பல பிரச்சனைகள் வரப்போகுது. நாளைக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் தட்டுக்கு வருமானு தெரியாது, ஹெல்த்தியாக வருமானு தெரியாது, நீங்கள் போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்குமான்னு தெரியாது. நான் எப்போ நம்புறதுன்னு கேட்காதீங்க. பூரா பேர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளே தானே இருந்தீங்க. எப்போ இருந்தீங்க வீட்டுக்குள்ளே? என்னைக்காவது கனவு கண்டிருப்பீங்களா நடந்திருக்கும் இப்படி நடக்கும்னு? உட்கார வச்சானா இல்லையா? எவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்க? லிட்ரலி அரௌண்ட் 1 year. உங்கள் வாழ்க்கையில் கனவு கண்டிருப்பீங்களா? உங்க வாழ்க்கையில கனவு கண்டிருப்பீங்களா? நான் வீட்டில் தான் உட்காருவேன், 1 வருஷம் ஒரு வேலைக்கும் போகாம வீட்லயே உட்காருவேன், விமானம் ஓடாது, வண்டி ஓடாது, உன் வண்டி எடுக்க முடியாது, பெட்ரோல் பங்க் கிடையாது, மளிகை கடை கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவும் கிடையாது. நடந்ததா இல்லையா? இதை பத்தி எதிர்பார்த்தீங்களா? எங்க அப்பா நம்மாழ்வார் எதிர்பார்த்தார், அன்னைக்கே எழுதிட்டார். எப்படிப்பட்ட மனுஷமானாலும் கொன்னுட்டாங்க. சீக்கிரம் கொன்னுட்டாங்கன்னா கொலை பண்ணல, வேற மாதிரி கொன்னுட்டானுங்க. நம்மாழ்வார் ஐயா மிக தெளிவாக எழுதுகிறார், ஒரு நாள் விமானம் பறப்பது நின்றுவிடும்,
வாகனங்கள் செல்வது நின்றுவிடும். நீ ஆசைப்பட்ட பொருட்கள் அனைத்தும் உற்பத்தியாவது நின்றுவிடும். அப்போது உனக்கு உதவுவதற்கு ஒருவர் கூட இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். அந்த சூழ்நிலையின் போது உனது ஒருவேளை உணர்விற்கான அந்த விவசாயத்தை செய்வதற்குண்டான அந்த அறிவு உனக்கு இருந்தால் நீ யாரிடமும் கையேந்த மாட்டாய், உன்னை நீ பார்த்து கொள்ளலாம் எழுதுறார். எத்தனை பேத்துக்கு நெல்ல போட்டா அரிசியா வெளியெடுக்கிறது இங்க தெரியும்? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு கருவேப்பிள்ளைய கரெக்டா பிளான்டேஷன் பண்ணி கரெக்டா கருவேப்பிள்ளை அவுட்கம் எடுக்கணும்? எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க தெரிஞ்சதுன்னா சந்தோஷம், தெரியலன்னா ஏன் தெரியல. ஏண்டா இதெல்லாம் வேற எதை தெரிஞ்சுப்பீங்க நீங்க? வேற பைலட் ஆகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்களா? பைலட் ஆகிறது எப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? சரி, ஒரு நாள் ஃபுல்லா ஃப்ளைட் ஓட்டுவீங்க. ஃப்ளைட் ஓட்டிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? பசிக்குமா பசிக்காதா? நின்றுச்சா நிற்கலையா? இப்போ நான் எதாவது நடக்காத பேசுகிறேன்னா, எங்க இப்படிலாம் ஒரு நாள் மொத்த பேரும் நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் போய் உட்கார போகிறீங்க, எல்லாமே மூடிடுவாங்க, அதனால் கவனமாக இருங்க. நான் நடக்காத பேசுனா நடந்துருச்சு. செக்ஸ்னா என்னன்றத ஒரு பொண்ணு வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கணும். செக்ஸ் எஜுகேஷன் ஏன் சொல்லிக் கொடுக்கல? அது ஏங்க வயசுக்கு வரதுக்கு முன்னாடியே சொல்லிக் கொடுக்கணும்? ஒரு பொண்ணு முதல்ல வயசுக்கு வரும்போது அழுகிறாளா, கதறாளா, பயப்படுறாளா, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாளா? பதில் சொல்லுங்க. ஏன்? ரத்தம் வருது. என்ன வருது? புரிய வைக்கணும்ல அந்த குழந்தைக்கு. ரத்தம்னா என்ன? இது கெட்ட ரத்தம், இந்த வயசானா இப்படி நடக்கும். யார் உங்க குழந்தைகிட்ட பேசுனீங்க? யார் பேசுறது? இதெல்லாம் நீங்க தான் பேசணும். நீங்க ஏன் பேசல இவ்வளவு நாள்? என் வயசுக்கு வரதுன்னு என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? இல்ல வயசுக்கு வந்த வேற யாரையும் பார்த்ததே இல்லையா? அப்ப ஏன் பேசல? புரியல, உங்களுக்கு தெரியல, அதோட இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன் பேசணும்னு தெரியல. நீங்க பேசலனா வில்லங்கமானவனுங்க வேற ஏதாவது பேசி மனசை கெடுத்துருவானுங்க. பரவாயில்லையா? உங்க குழந்தைங்களுக்கு எப்போ ஒரு விஷயம் பெருசா தெரியும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. புதுசா ஒரு மேட்டர் கேட்டாங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமா தெரியும். அது குறிப்பிட்ட வயசுல ஹார்மோன் உடனே செக்ரேட் ஆகும். உடனே முத்தம்னு சொன்னா உடனே செக்ரேட் ஆகும். உடனே அந்த ஹார்னி ஃபீல் போயிடுவாங்க. இப்போ என்னன்னா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அப்படின்னா என்ன? இதை பத்தி பேசி 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 திகட்ட வச்சிடணும். அப்ப என்ன வேற எவனா பேசுறா கேஷுவலா இருக்கும் அவங்களுக்கு. நீங்க வாயே திறக்கல வீட்டுல. ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையும் ஒரு மனிதனும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் முதல்ல எமோஷனை கடந்து வரணுன்றாங்க. அது என்னங்க எமோஷனை கடந்து வருது அப்படின்னா, இப்போ நான் ஒரு செக்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா, செக்ஸை பற்றின விஷுவல் எல்லாம் ஓடும் உங்களுக்கு. அப்போ பாடியில் சில ஹார்மோன் பேலன்ஸ் இம்பேலன்ஸிங்கோ ஹார்மோன் ரியாக்ஷனோ நடக்கும். அது நடக்கக்கூடாதுன்றாங்க. அது நடக்க விடாம தடுத்துட்டீங்கன்னா நீங்க ஞானி. முதல்ல நம்மளே ஞானி இல்லை, நம்ம குழந்தைங்க ஞானியா? அப்படியா? இப்போ வேற எவனோ ஒருத்தர் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பேசுகிறான், வெதர் இட் மே பி அ பாய் ஆர் கேர்ள், ஹூ எவர் இட் மே பி. உங்கள் குழந்தைகள் மிஸ்யூஸ் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? பல குழந்தைங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நடக்கிற மாதிரியே இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள செத்து கொண்டு இருப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? பயம், ஃபியர். இதை பேசக்கூடாதோ, இதை சொல்லிடக்கூடாதோ, செஞ்சிடக்கூடாதோ. நல்ல கடுப்புல கோவத்தில் சொன்னா ஒருத்தன் கேட்பானா? புரிய வைக்கிற மாதிரி தெளிவா சிரிச்சுக்கிட்டே அழகா அன்பா சொன்னா கேட்பானா? இப்ப இது ரெண்டாவது சினாரியா நடக்கணும்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும். முதல்ல நிதானம் வேணும். எங்க நிதானம் இருக்கு? கத்தும் போது உங்களுக்கு ஒரு கட்ட வரைக்கும் கத்துறீங்க, அப்புறம் அப்படியே கோவமா, அப்புறம் கண்ட்ரோல் இருக்காது, அதுக்கப்புறம் துடிக்கும் உள்ளுக்குள்ள, அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க. இப்படிலாம் பண்ணலாமாங்க நீங்க? ஏங்க இப்படி? இதுவா ஸ்டெபிலிட்டி? இதுவா எமோஷன்ஸ்? ஒருத்தனை செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஸ்டெபிளா செய்யணும். எவ்வளவு நேரம் செய்யணும்? விடிய விடிய செய்யணும். அசிங்க அசிங்கமாலாம் திட்டக்கூடாது. நியாயமான கேள்வி கேளுங்க, பதில் இருக்கா? இவனுங்களுக்குலாம் எதுக்கு அசிங்க அசிங்கமா திட்டுறீங்க? நான் என்ன கேட்கறேன், நியாயமா 2 கேள்வி கேளுங்க, அதுக்கே பதில் இருக்காது, மாட்டிப்பான். உங்களுக்கு நியாயமா கேள்வி கேட்க தெரியல. நான் எப்படா நியாயமா கேள்வி கேட்கறது? முதல்ல நீங்க நியாயமா வாழ்ந்தீங்கன்னா தான் நியாயம்னா என்னன்னு தெரியும். இப்போ பிரச்சனை எங்க இருக்கு? எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த ஞானம் எதுக்குன்னா, பிரச்சனையா ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கறதுக்கு தான் ஞானம். எங்க நல்லா நடந்து போயிட்டு இருந்தேன், கால் அடிபட்டு கால் திரும்பிக்கிச்சு, வீட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கேன், இதில் எப்படிங்க சரியா பார்க்கறது?
இது நாள் வரைக்கும் ஒரே இடத்துல சும்மா உட்காரக்கு இறைவன் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தல. இப்போ ஏற்படுத்தியிருக்கிறாரு. மெடிடேஷன் பண்ணு, இல்லை பாட்டு கேளு, இல்லை சும்மா சும்மா தூங்கு, இல்லை 3 வேளை சாப்பிடு, சும்மா உட்காந்துருக்க வாய்ப்பு கிடைச்சு. இதுதாங்க கெட்டதில் நல்லதை பார்க்கறது. என்னங்க எனக்கு வர வேண்டிய வேலை அவர் தட்டி பறிச்சுட்டு போயிட்டாரே, உன்னால அந்த குடும்பம் நல்லா இருக்குல்ல, இறைவன் எப்பேற்பட்ட தர்மம் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, உனக்கு வேற வேலை வரும், வெயிட் பண்ணி இறைவனை நம்ப. இதுதானே புரிதல், இதான பக்குவம், இதான பாசிட்டிவிட்டி. இதை எங்க போய் கத்துக்கணும்? சிம்பிளான புரிதல், எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்க்கணும். இது வராது. ஏன் வராதுன்னா, இவ்வளவு நாள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை முழுதுமாக உங்களை தடுத்து நிப்பாட்டும். இதுக்கு தான் சத் சங்கம், சத்தியத்தை பற்றி பேசக்கூடிய சங்கம் என்பதனால் இதற்கு பெயர் என்ன? சத் சங்கம். மகாவிஷ்ணு இல்ல, எனக்கு ஒரு சத்தியம் நீங்க பண்ணி கொடுங்க. உலகத்துல இருந்து யாரு மலேசியாவுக்கு வந்து சத் சங்கம்னு பேமெண்ட் வாங்கினாலும் சரி, ஃப்ரீயா பண்ணாலும் சரி, யூ ஷுட் கிவ் யுவர் 100% பிரசன்ஸ் தேர். சத்தியம் பண்ணுங்க. சத்தியம். ஏன்? கிளப் அத்தனை கிளப் இருக்கு, பார் அத்தனை பார் இருக்கு. தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் இந்த உலகத்தில் தெருவில் அத்தனை நடந்துட்டு இருக்கு, உலகம் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. இந்த செகண்ட் இறை சிந்தனையை, இறைவனை பற்றி, இறைவன் அவசியம், இறைவன்கிட்ட பேசுறதுக்கு இங்கே எத்தனை சென்டர் இருக்கு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அப்போ அதை பற்றி பேசுறதுக்கு ஒருத்தன் செலவு பண்ணி நேரத்தை போட்டு டிக்கெட் எடுத்து விசாவை போட்டு வந்து உட்காந்து பேசுறான்னா யார் நல்லதுக்கு பேசுறான்? நான் என்ன மட்டும் சொல்ல, என்ன மாதிரி யார் வந்தாலும் சொல்றேன், அவனுக்கு முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணணும்? அவன் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றான், நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், உங்களோட மனைவி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், உங்க கணவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், உங்களோட நண்பர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், இந்த நாடே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், இந்த நாடு முழுவதும் மழை பெய்ய வேண்டும் என்று நினைக்கிறான், நீங்கள் அனைவரும் பிறவி இல்லாத பெருவாழ்வுக்கு போகணும்னு நினைக்கிறான். இவனை விட உலகத்துல நல்லவன் வேற எங்க போய் உட்காந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? உங்களுக்காக வந்தவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியல, உங்களுக்கு நல்லது பண்ண வந்தவனுக்கு ஒரு ரிசப்ஷன் கொடுக்க தெரியல, உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்க தெரியல. நீங்க என்ன அவ்வளவு பெரிய நல்லவன்? ஏங்க என்ன வரவேற்றுட்டீங்கன்னா என்னைய சொல்ல, என்னைய விட்டுருங்க. சத்தியத்தை பற்றி யார் பேச வந்தாலும் அவனுக்கு முழு மரியாதையும் முழு உரிமையும் கொடுத்து அவனை தாங்கி வரவேற்று பேசுடான்னு சொல்லி அழகு பார்க்கணும். அது உங்கள் கடமை. ஏங்க அதுக்கப்புறம் தப்பு பண்ணிட்டா அப்புறம் தூக்கி போட்டு மீதிங்க, அது வேற. இப்ப மரியாதை கொடுங்க. புரியுதா நான் சொல்றது? நான் ஏங்க அப்ப ஏதாவது அதை ஏங்க இப்ப யோசிக்கிறீங்க? கரும ஏங்க அதை யோசிச்சு தொலைறீங்க? பாசிட்டிவா தான் யோசிங்களேன். ஒரு 1,00,000 பேர் சேர்ந்து அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான், அவன் நல்லா தான் இருப்பான்னு நினைச்சீங்கன்னா தப்பா பண்ற எண்ணம் இருக்கிறவன் கூட நல்லவனா மாறிடுவான். தெரியுமா உங்களுக்கு? ஒய்? 1,00,000 பேரோட எண்ணம் அவன் நல்லா இருக்கணும், ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எதுலையும் சிக்கிடக்கூடாது. இப்படி இருக்கும்போது ஒரே ஒருத்தனை மட்டும் நான் ஒரு வீணா போனவன், நான் ஒரு பிச்சைக்காரன், நான் எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டேன், இப்போ எது வேலை? இவன் நினைக்கிறது நடக்குமா? 1,00,000 பேர் சேர்ந்து நினைக்கிறது நடக்குமா? இப்படி உங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக நீங்க மற்றவனை பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன? சிம்பிளா வெளிப்படையான ஓப்பன் சீக்ரெட் சொல்லித்தரேன். எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எங்கேயோ போயிருவீங்க. எப்போ உங்களை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான்? உங்களால ஒருத்தன் சந்தோஷப்பட்டான்னா நன்றி சொல்வான். உங்களால ஒருத்தன் பெருந்தன்மையான ஃபீல் அடைஞ்சான்னா உங்க காலிலேயே உளுந்துருவான். அவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவன் வாழ்க்கையே மாத்திட்டீங்கன்னா உங்களை கடவுளாவே பார்த்துருவான். ஆனா இந்த அகங்காரம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. இப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாய், குதிரை, பன்றி, கழுதை, மனிதன், 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு இல்லையா? இறைவன் படைத்த 84 lakhs of species in this world, in this universe. இந்த 84 லட்சம் உயிரினங்கள்ல எந்த உயிரினமா வேணா இருக்கட்டும், அந்த உயிரினம், இப்போ உங்க பேரு கமல்னு வச்சுங்க, கமல் இன்னைக்கு ஒரு இது பண்ணிட்டு போயிட்டான், சே அவன் சூப்பர்ரா அப்படின்னு அந்த உயிர் மனம் குளிர்ந்தது என்றால் எழுதி வச்சுக்கங்க, நீங்கள் இறைவனின் அருளை சேர்த்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்படித்தான் சேர்க்கணும் அருள். அறிவை விரிவுசை அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை. அறிவை விரிவுசை அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை. அப்படின்னா என்ன? சின்ன சின்னதா பார்க்காதடா, சுயநலமா பார்க்காத. பியூட்டிஃபுல்லான உடம்பு, இதுக்குள்ள அழகான அறிவு இருக்கு, அழகான ஆன்மா இருக்கு, இதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். யானை எப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு விலங்கு. கோயிலில் பிச்சை எடுக்க விட்டுட்டு இருக்கிறானுங்க, 1 ரூபா 2 ரூபா கொடுத்து, வாங்கு அதை வாங்கு இதை வாங்க. ஏன்டா யானை எதுக்கு பயன்படுத்தணும், நீ எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற? இப்ப நான் என்ன கேட்கிறேன்? குருடன் கையில் தங்க கட்டி இறைவன் கொடுத்து விட்டான். யார் அந்த குருடன்?
இங்கே உட்காந்துட்டு இருக்க 300 பேரும் குருடன் தான். இது எப்போ தங்க கட்டின்னு உங்களுக்கு தெரியும்னா, இருள் விலகும் போது ஒளி வரும். ஒளி வரும்போது தங்கம் தெரிஞ்சிடும், தங்கத்தோட வேல்யூவும் தெரிஞ்சிடும். இப்போ என் கையில் தங்கம் இல்லையேங்க, தங்கம்லாம் இல்லை. நீங்கள் எத்தனை கிலோ வெயிட்டு? 90 கிலோ இருப்பீங்களா? 50, 60, ஆவரேஜாக ஒரு 70 வச்சுக்கலாமா? உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம், ஒரு 65 கிலோ வச்சுப்போம். 65. நீங்கள் 65 கிலோ தங்கம். நீங்கள் தங்கம் கையில் இல்லையேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் எத்தனை கிலோ தங்கம்? 65 kgs ஆஃப் கோல்டு, 65 kgs ஆஃப் டைமண்ட்ஸ், 65 kgs ஆஃப் பிளாட்டினம், 65 kgs ஆஃப் மெர்க்குரி, 65 kgs ஆஃப் எவ்ரிதிங். அப்படின்னா என்ன? உங்களுக்குள்ள இல்லாததே இல்லைன்னு அர்த்தம். இப்போ உள்ளுக்குள்ள இருந்து எப்படிங்க நான் அப்படி கக்குனா வாந்தி வரக்கூடாது, லிங்கம் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எடுத்தால் வாந்தி தான் வரும். நீங்கள் லிங்கம் எடுத்து என்ன பண்ண போறீங்க? நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் ஊரை ஏமாத்தணும். இப்போ லிங்கம் எடுத்தா எப்படியும் 100-200 பேர் கூடுவான். சரி, இப்போ அடுத்து அவனுக்கு நீ ஞானம்னா என்னன்னு சொல்லி கொடுப்பீங்களா? இப்போ ஞானம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறீங்க, அதெல்லாம் விட்டுருவான். அதை சொல்லுங்க அப்படிமா கேட்பானா மாட்டானா? இப்போ லிங்கம் எடுத்து காமிச்சிடலாமா? லிங்கம் எப்படி வரும்னு பார்த்துடலாமா? நான் இப்போ என்ன கேட்குறேன், முன்ன பின்ன லிங்கத்தை நீங்கள் பார்த்ததே இல்லையா? உங்கள் அறிவு இவ்வளோதான். ஏன்டா ஓ வாய்க்குள்ள இருந்து எச்சையிலிருந்து வரக்கூடிய லிங்கத்தை நான் ஏன்டா கையில் வாங்கணும்? கரெக்டு தானே? தேவைன்னா சிவபெருமான் கோவில் இருக்குது, அங்கே போய் லிங்கத்தை பார்க்க போகிறேன். இல்லை உள்ளுக்குள்ளே என்னோட பீனியல் கிளாண்டே லிங்கத்தின் வடிவில் இருக்குது, அதை பார்க்க போகிறேன். உண்மையான லிங்கத்தை பார்க்குறது அதை பார்க்கறது தான். அதை விட்டுட்டு வெளியில் இருக்கிற லிங்கத்தை பூரா பார்த்துட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஆற்றலில் உங்கள் கவனம் செல்லும் போது அர்ப்பணிப்பிலும் பணிவிலும் தன்னடக்கத்திலும் எப்படி உங்கள் மைண்டு லயமாகும்? பார்க்குறது பூரா மேஜிக் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. வாங்க பணிவாக இருங்க, தன்னடக்கமாக யாராக வருவீங்க. ஆனால் பிரச்சனையே அங்கே தான். இப்போ இதுக்கு வரல அப்படின்னா அது கிடைச்சாலும் நீங்கள் அழிஞ்சிருவீங்க. இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அது கிடைக்கலனாலும் ஆஹா ஓஹோன்னு வாழ்வீங்க. எப்படி வசதி? எதை நீ தேடிக்கொண்டிருக்கிறாயோ முட்டா பயலே, லூசு பயலே, கிறுக்கு பயலே, அது வேற எதுவும் இல்லை, அது நீதான். அது யாரு? மிக சிறந்த சங்கீதத்தை நான் கேட்க வேண்டுமா? அந்த சங்கீதம் வெளியே இருந்து வரவில்லை, முட்டா பயல, அது உனக்குள்ள இருந்தா வெளியே வருது. எங்க எங்கேயோ இருந்து ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருது, அது எப்படிங்க எனக்குள்ள இருந்து வருது? மனம்ன்ற ஒண்ணு வேலை செய்யலைன்னா அந்த சங்கீதத்தை கேட்க முடியுமா? அப்ப சங்கீதம் அங்கிருந்து வருதா இங்கிருந்து வருதா? இதை சொன்னா நம்மளை கிறுக்கு பையன்றாங்க. நீங்கள் அடைய வேண்டிய மிகப்பெரிய சொத்து 10,000 கோடி சொத்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அந்த பணம் அல்ல, அது அத்தனை ரிங்கெட்ஸ் அல்ல, அது நீங்க தான். அப்படின்னா என்ன? நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா 100 மில்லியன் வந்துடும். இப்ப பிரச்சனை வந்து ஐடியா வந்தாலும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பயம் வருது, தைரியம் இல்ல, ஆள் சப்போர்ட் இல்ல, மேன் பவர் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. அதனால ஐடியா வந்தாலும் எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது, ஃபெயிலியரா போகுது. இவ்வளவு நாள் திறமையில இருந்தீங்க, எல்லாமே நடந்துருச்சா? அப்ப ஏன் திறமை இருக்கிற எல்லாராலையும் ஜெயிக்க முடியல? வெறும் திறமை மட்டும் போதாது, இறைவன் அப்ரூவ் பண்ணணும். ஓகே, யூ ஆர் அப்ரூவ் டு டூ திஸ். ஓகே பண்ணு. விளையாட்டெல்லாம் இல்லை, சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் ஓகே சொல்லாம உங்களால ஒரு புல்ல கூட புடுங்க முடியாது இங்க இருந்து. அவர் எப்பங்க ஓகே சொல்லுவாரு? அவருக்கு பிடிக்கணும் முதல்ல. ஓகே தேரும் போல ஏதோ நல்லா ஏதோ பண்ணுது, ஏதோ கொஞ்சமாவது முயற்சி பண்ணுது, சப்ஜெக்ட்டுக்கு ஏதோ உணர்ச்சி இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஏதோ முயற்சி பண்ணுது, நல்லபடியா மாற முயற்சி பண்ணுதுன்னு அது அவர் ஏதாவது நம்பினார்னா, அவரை நம்ப வைக்கிறதுலாம் அவ்வளோ சாதாரண. நீங்க என்னவே நம்ப வைக்க முடியும், அவர் எப்படி நம்ப வைப்பீங்க நீங்க? அவர் நம்பினார்னா வாழ்க்கை உண்டு, நம்பலைன்னா வாழ்க்கை இல்லை. அவர் எப்போ நம்புவார்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, ஃபைனலாக சொல்லிட்டு முடிச்சார். ஏதாவது சீக்ரெட். தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். தான் தனக்கு, தான் குடும்பம், தான் பொண்டாட்டி, தான் புள்ள, தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒருத்தன் யோசிக்க கூடாதான். இதை தாண்டி ஒருத்தன், சம்பந்தமே இல்லாத ஒருத்தனுக்கு கூட இவனுக்கு நான் என்ன கொடுக்க முடியும், இவனுக்கு நான் என்ன செய்ய முடியும், இவனை நான் எப்படி சந்தோஷப்படுத்த முடியும், அந்த தன்மை எவனுக்கு வருகிறதோ, முதல்ல ஓவர் மீட்டரில் தான் போவீங்க, இருக்கிறத பூரா கொடுப்பீங்க, ஜீரோ ஆயிடுவீங்க, பஞ்சாயத்து வரும், பிரச்சனை வரும். அப்புறம் ஓவர் மீட்டர், ஒரு மீட்டருக்கு வந்து அப்புறம் கரெக்டாக கண்ட்ரோல் மீட்டருக்கு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கும். அப்போ தான் புரியும் உங்களுக்கு, ஓ இப்படி கொடுத்தா இப்படி வருது, இப்படி கொடுத்தா இப்படி வருது, இப்போ இப்படி கொடுப்போம், அப்படி கொடுப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே டிசைனாக கொடுக்க ஆரம்பிச்சிடும், எப்படிலாம் கொடுக்கலான்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்து ஒன்று பண்ண போகிறேன் சொன்னா, இது வரைக்கும் யாருக்கு சொல்ல, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஒரு 100 அனாதை குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு
இந்தியாவில் ஒரு முக்கியமான டெஸ்டினேஷனுக்கு அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் ஒரு ட்ரிப் ஒன்று கூட்டு போகலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு சின்ன பையன் வந்து கேட்டான், நீங்கள் மட்டும் ஃப்ளைட்டில் போகிறீங்களேண்ணா, நாங்களாம் எப்போனா போவோன்னு கேட்டான். ஒரு மாதிரி ரொம்ப பாதிச்சிருச்சு எனக்கு. செருப்பு கழட்டி பட்டு 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 நடிச்ச மாதிரி இருந்தது. அதனால் அடுத்த இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கிறதுனால தானே இப்படிலாம் சிந்தனை வருது. குறைஞ்சது இப்போ என்னால் கெஸ் பண்ண முடியும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு 25 பேரோட அக்கௌண்ட்டில் மினிமம் மில்லியனுக்கு மேலே கேஷ் இருக்கு. இது எப்பட்றா நீ பார்த்த? அதெல்லாம் கேட்காதீங்க. இருக்கு. இன்னும் பேர் சொல்லி வேற சொல்லணுமா? இல்லைன்னு சொல்லுவீங்களா? பேர் சொல்லி எழுப்பட்டுமா? வார்த்தை வராதே. இருக்கு, தெரியும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மில்லியனை இவ்வளோ நாள் வச்சு என்ன பண்ணிட்டீங்க? இதனால உங்களுக்கு எவ்வளோ அருள் சேர்ந்துச்சு? இவ்வளோ நாள் சும்மா இருந்ததுனால பாவம் தான் சேர்ந்துச்சு. ஏன்னா இயற்கையோட சொத்தை ஆட்டையை போட்டு அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறீங்க. கல், மண், வைரம், தங்கம் இதெல்லாம் மினரல்ஸு. பணம்ன்றது பேப்பரு, பிளாஸ்டிக்ன்றது கழிவு. எல்லாம் இயற்கை. எவனுக்கும் போகக்கூடாதுன்னு மொத்தத்தையும் பிடிங்கி நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இது பாவமா புண்ணியமா? எப்படி சார் பாவமாங்க? நான் உழைச்சம் தானே சார். மூச்சு வாங்குது. நீங்கள் அவ்வளோ பெரிய உழைப்பாளியா? டெய்லியும் 13 மணி நேரம் பஸ் ஓட்டிட்டு முன்னாடி போகிறானுங்க, பஸ் ஓட்டிட்டு வராங்க. அதுக்கு மேலே பெரிய கஷ்டமான வேலை எதுவும் செய்கிறீங்களா நீங்கள்? 13 மணி நேரம் பஸ் ஓட்டுறீங்களா? ஹாட்டான டிப்பர் லாரி ஏதாவது ஓட்டுறீங்களா? ஒரு வாரமாக டிப்பர் லாரி ஏதாவது ஓட்டுறீங்களா? பெட்டெக்ஸ்லேருந்து ரத்தம் வந்துடும் ஒரு வாரம்லாம் ஓட்டுனீங்கன்னா. அந்த ஹீட்டுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலன்னா, ஐவ் சீன் மெனி பீப்புள் இன் திஸ் லைஃப், எஸ்பெஷலி இன் மலேசியா அண்ட் இந்தியா. மெனி லாரி டிரைவர்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் so much. They couldn't have proper physical relationship with their partner. They are affecting internally and externally. Their whole mind got distracted. Their whole desire got demolished because of this body condition. அவனோட கஷ்டப்பட்டு நீ சம்பாரிச்சிங்களா? இத்தனை 1000 கோடி, இத்தனை 100 கோடி, இத்தனை மில்லியன் அவனோட கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்களா? இப்போ இறைவனுடைய கருணையை பாருங்க. அவனை போட்டு சாவடிக்கிறான், உங்களை ஸ்மார்ட்டாக சம்பாதிக்க விட்டுட்டான். இப்போ இதுக்கு கைண்டாக இருக்கணுமா திமிர்த்தனமாக இருக்கணுமா? கைண்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சம்பாரிச்சதில் வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணிட்டு, இங்கே தான் ஒரு ட்ரிக் இருக்குது, எனக்கு எவ்வளோ சேர்த்தாலும் பத்த மாட்டேங்குதுன்னு மைண்டு சொல்லும். அப்படிலாம் இல்லை. அளவாக வச்சுட்டு மீதி எல்லாம் பிற உயிர்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை இருக்கு. நான் சொல்ல திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு. கொடுக்கக்கூடிய தன்மையை பொறுத்தே நீ அமைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை. இது ரெண்டையும் வைத்து நீ உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் நீ செத்ததுக்கு அப்புறம் பேயாயிருவன்னு எழுதுவார். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தான். ஊதியம் இல்லை உயிருக்குன்னா என்னன்னா, உன் ஆன்மாக்கு உண்டான சம்பளம் கிடைக்காதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன மீன் பண்றாரு? செத்து போனா ஆவியா திரிவை இறைவன் கிட்ட போக மாட்டேங்கிறார். இது மாதிரி உங்களுக்கு என்னத்தை தான் சொல்ற? எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நீ கொடுக்கறது தான் பேலன்ஸ். மெடிடேஷன் கூட பண்ண மாட்டீங்க. புரிஞ்சுக்க, மொத்த சீக்கிரட்டு தான தர்மத்தில் தான் இருக்கு. தொடர்ச்சியாக தான தர்மம் எவன் ஒருவன் செய்து கொண்டே வருகிறானோ அவன் வாசி யோகம் செய்ய தேவையில்லை, வாசியை நிறுத்த தேவையில்லை, வாசியை நிகழ்த்த தேவையில்லை, வாசியை பிடிக்க தேவையில்லை. இறைவன், நீ எந்த இறைவனை விரும்புறீங்களோ அந்த இறைவன் அந்த ரூபத்தில் அவரே இறங்கி வந்து வாசியை நடத்தி கொடுப்பார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்னத்தை தான் சொல்லணும்? நான் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நீ கருணையா இரு, உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நான் பண்றேங்கிறார். அப்படித்தான் பண்ணார் எனக்கு எல்லாமே. இப்போ கேதார்நாத் பத்ரிநாத்ல ஒரு பெரிய வரம் ஒன்று கொடுத்தாரு. கேதார்நாத்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் யாருக்குமே தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்றேன். ஷாக்கிங்கா இருக்கு. இது என்னடா, நம்ம ஏதோ கதெல்லாம் படிச்சுட்டு இருந்தா நம்ம லைஃப்ல தான் நடக்குது அதெல்லாம், இல்லை நம்ம புத்தகத்தில் தான் படித்தோம். பிரகலாதன் கதையை கேள்விப்பட்டுரும், என்னடா நம்ம லைஃப்பில் நடக்குது, எப்படி இதெல்லாம் நடக்குது, என்னாலேயும் நம்ப முடியல. சில நேரத்தில் நம்ம கண்ணே நம்மளை பொய் சொல்லுது. உண்மையாக தான் நடக்குது, அதை ஏற்றுக்க மாட்டேங்குது மைண்டு. நம்ம ஒரு சாதாரண ஒரு கேவலமான பிறவி, நமக்கு எப்படி இதெல்லாம் நடக்குது, நமக்கு எப்படி இதெல்லாம் நடக்குது? பார்த்ததனால் தான் சொல்கிறேன், இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மறுபடியும் கிளாஸ்க்கு வரலனாலும் பரவாயில்ல, ₹1 எங்கள் ஃபவுண்டேஷனுக்கு செலவு பண்ணலனாலும் பரவாயில்ல, எஸ்கேப் ஆயிருங்க. தயவு செஞ்சு எஸ்கேப் ஆயிருங்க. மறுபடியும் பிறந்தீங்கன்னா கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளோ பொறுமையாலாம் யார் நீங்கள் உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் தயார் நிலையில் இல்லை. முதல்ல அவங்க கேரக்டர் பார்ப்பாங்க, அவங்க மான மரியாதை பார்ப்பாங்க. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் தான் சொல்லிட்டேன்ல, சாக துணிந்து விட்டேன். நாளைக்கே மலேசியன் போலீஸ் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாலும் ஜெயிலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி திருத்திடுவேன். சத்தியமாக நடக்கும். ஜெயிலரை திருத்திடுவேன், அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் திருத்திடுவேன். எல்லாத்தையும் 100% நடக்கும். மொத்த ஜெயிலையும் திருத்த முடியலனாலும் என் பின்னாடி ஒரு 100 பேரையாவது திருத்தி உட்கார வைப்பேன். முடியுமா முடியாதா?
நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நிலைக்கு வரணுங்க. ஒருத்தன்லாம் பத்தாதுங்க, கஷ்டமாக இருக்குங்க போராடுறதுக்கு, ரொம்ப கடுப்பாக இருக்குது. எத்தனை நாடு தான் ஒருத்தனே சுற்றுறது. கொஞ்சம் என்னோடய கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துங்க. நீங்கள் ஒரு பக்கம் ரஷ்யா போங்க, நான் அமெரிக்கா போகிறேன், நீங்கள் கனடா போங்க, நீங்கள் மொரிஷியஸ் போங்க, நீங்கள் சீஷல்ஸ் போங்க, நீங்கள் ஆஃப்ரிக்கா போங்க. இத்தனை பேர் போய் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கூட சொல்ல வேணாம், உண்மையை தெரிஞ்சுக்கன்னு பேசுங்க, வாய்க்கிலேயே பேசுங்க. இப்போ உங்களுக்கு யார் வேணாங்கிறான்? யாத்திரை போங்க, ஜாலியாக ஊர் சுற்றுங்க, நாலேஜ் வரும், பவர் வரும், விஸ்டம் வரும், தைரியம் வரும். ஏன் டிராவல் பண்ணணும்னு சொல்றேன் கேளுங்க. ஏர்போர்ட்டுக்கு ரெகுலரா போறவன் ஏர்போர்ட்டை எப்படி பார்ப்பான்? கேஷுவலா போவான், டக்குன்னு போவான், செக்இன் பண்ணுவான், அதை பண்ணுவான், பேக்கேஜ் டேகை ஒட்டுவான், தூக்கி செக்இன் பேக்கில் போட்டு செக்யூரிட்டி செக்கை கிளியர் பண்ணிட்டு, டொமஸ்டிக்காக இருந்தால் அப்படியே ஃப்ளைட் ஏறுவான், கேட் நம்பரில் போய், அப்படி இல்லாட்டினா இமிகிரேஷன் கிளியர் பண்ணிட்டு கேட் ஏறி ஃப்ளைட் பண்ணி போகிறான். அவன் ரைட் ஆர் ராங்? புதுசாக போகிறவனுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இவனுடைய வேகம் இருக்குமா கம்மியாக இருக்குமா? டெட் ஸ்லோவாக போவான், பதறிக்கிட்டே போவான். முதல்ல ஏர்போர்ட்டை பார்த்தாலே பயந்துருவான். என்னடா இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு, எதுக்குள்ளே போய் அப்புறம் உள்ளே போவான். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருமா நடந்து வருவாங்க. ஒருத்தர் இப்படி நடந்து வருவா, ஒருத்தர் ட்ராலி நடந்து வருவா, ஒருத்தங்க சாரி கட்டிட்டு வருவாங்க. இதை பார்த்தா இன்னும் பாதி டர் ஆயிடுவான். இது ஏதோ வேறு உலகத்துக்கு ஏதோ வந்துட்டோம் போல நம்ம அப்படின்னு. இப்போ ஏன் இவங்க இவ்வளோ அழகாக இருக்கா? ஓடுமா ஓடாதான் மைண்டில். இப்போ இவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவங்க ஏன் ஏர்போர்ட்டுக்கு வராங்க? இமிகிரேஷன் ஆஃபீஸர் மென்டால் ஒவ்வொன்றையும் பார்க்க திக்குன்ட்டே இருக்கும். இதில் எங்கே நீங்கள் லைஃப் லெசன் லேர்ன் பண்ண போகிறீங்க? இந்த ஃபியர் இருக்கும்போது அப்சர்வ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ணலன்னா எப்படி செக்இன் பண்ணுறதுன்றதுக்குண்டான ஃபாஸ்டஸ்ட் டெக்னிக்கை உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்றேன். நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா என்னன்றேன், நாட் ஓன்லி ஏர்போர்ட். ஏன் இப்போ உங்களுக்கு இவ்வளோ பயம் வாழ்க்கையிலனா, யூ டிடன்ட் ட்ராவல் மச் இன் யுவர் லைஃப் டைம். எப்பவுமே கூட ஒரு ஆள் வச்சுக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இவர் பார்த்துப்பார். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு பிரச்சனை நானே பார்த்துப்போன்னு நினச்சிருக்கீங்களா? நீங்கள் ஞானத்துக்கு போகவே முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. சாபம்லாம் உள்ளதுதான் உண்மை. பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்கள் கான்சியஸ் கட்டாயிரும். கான்சியஸ் கட்டாயிருச்சுன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு சிந்தனை செய்யக்கூடிய தன்மையை இழந்துருவீங்க. உங்களை நீங்கள் எப்படி இந்த உலகத்துக்கு காமிச்சுக்க போறீங்க? அதான் கேள்வி. எப்படி காமிச்சுக்க போறீங்க? கெத்தாவும் காட்டக்கூடாது, பணியாவும் காட்டக்கூடாது, தன்னடக்கமாகவும் காட்டக்கூடாது, இயல்பாக காட்டணுங்க. புரிஞ்சுக்க. இனிமேல் உங்களை எப்படி காட்டிக்கணும்? கேஷுவலாக இருங்க. எப்போ நீங்கள் பிரம்மாண்டத்தை பார்த்து பயப்படுறதை குறைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஞானம் வரும். இல்லாட்டினா எந்த வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி பயம் வந்துடும். நேர்த்தி இருக்காது, 100% ஃபோக்கஸ் இருக்காது. இதனால தான் ட்ராவல் பண்ணுங்கன்றேன். ட்ராவல் பண்ண புது ஆளுங்களோட பேசுவீங்க, பழகுவீங்க, டைம் கிடைக்கும், அவன் நாலேஜை ஷேர் பண்ணுவான். சோத்துக்கு வழி இல்லாமல் 2 நாள் படுத்திருப்பீங்க, அப்போ தான் தெரியும் 2 நாள் சோறு இல்லாமல் படுத்தா உயிர் போகாது போலன்ற தைரியமே அப்போ தான் வரும். தண்ணி இல்லாமல் 4 நாள் படுத்திருப்பீங்க, தண்ணி குடிக்கலனாலும் உயிரோடு இருக்கலான்ற தைரியம் அப்போ தான் வரும். படுக்கிற இடம்லாம் சுற்றிட்டு இருப்பீங்க, புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா ஒரு ஓரத்தில் கூட படுத்து நம்ம தூங்கிக்கலாம், இப்படி நல்லவங்க இருக்காங்க போலன்னு தெரிய வரும். இந்த யாத்திரை மேற்கொள்ளும் போது இந்த யாத்திரை உங்களுக்கு பெரிய அனுபவத்தை கொடுத்து விடும், ஞானத்தை கொடுத்து விடும், சக்தியையும் கொடுத்து விடும். அது எப்படா சக்தியை கொடுக்கும் சொல்லிடலாமா? பெருசெல்லாம் பார்த்து பிரம்மாண்டம் குறைஞ்சோன்னே எந்த பெருசுமே பெருசா தெரியாது. அப்படின்னா என்னன்னா, எந்த இடத்துக்கு போனாலும் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட போவீங்க. ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட போனீங்கன்னா 100% ஃபோக்கஸ் உங்களால் எல்லாத்துலேயும் பண்ண முடியும். 100% ஃபோக்கஸோட எந்த வேலையை பண்ணீங்கனாலும் இறைவன் தான் அந்த வேலையை செய்வார், நீங்கள் செய்ய மாட்டீங்க. அப்படின்னா என்ன? there is no distractions, there are no hindrance. That is the reason your mind is traveling very freely to reach the destination, which means this is exactly called manifestation. ஒன்று அடையணும்னா முதல்ல மைண்டு போகக்கூடிய பாதையை ஃப்ரீ பண்ணணும். அப்போ தான் சீக்கிரம் போகும், சீக்கிரம் வரும். உங்கள் அனைவரும் இந்த நேரத்திலே இந்த அற்புதமான சத்சங்கத்தில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் இந்த நொடி முதல், இந்த சத்சங்கம் முதல் எத்தனை கர்ம வினைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் அளிக்கப்பெற்று நீலாயுள், நிறை செல்வம், வான் புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி அன்பு அதிகரித்து அகந்தை குறைந்து அருட்பெரும் ஜோதியாரின் காட்சி கிடைக்கப்பெற்று எல்லாம் அல்ல பரம்பொருளாகிய இறைவனின் பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்கப்பெற்று ரிஷிகள், மகான்கள், முனிவர்கள் அனைவரின் அருளினாலும் அருட்சக்திகள் அருளினாலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுடைய பெரும் தயவினாலும் நீங்கள் அனைவரும் இந்த பிறவிலேயே பிறவில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.